ஆராய்ச்சி மனம் உள்ளவன் அற்புதமானவன், அற்புதமானவுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அது ரகசியம். ஏன் அற்புதம் ரகசியமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரகசியத்தை நேராக சொன்னீங்கன்னா அவனா பண்ணுறது இல்லை, அதை வேல்யூ பண்ணுறது இல்லை. ரகசியமாக இருக்கும்போது தான் அது ஒரு அழகாக இருக்குது. நான் எப்படி பிறந்தேன்றது எனக்கு ஒரு ரகசியம், ஆனால் எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்களா என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, பிள்ளையாச்சு, பிறந்தீங்க, ஆனால் எப்படி தான் பிறந்தாங்க, அப்பா அம்மா என்ன தான் பண்ணினாங்க, அதை இப்போ ரகசியமாக வெளிப்படையாக இருக்குதா? அற்புதம் அசிங்கம் எங்கே நடக்குது, அற்புதம் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோக்கத்தை கொண்டு மாறுது. அந்த நோக்கத்தை கொண்டதுன்னா அது மாறுது. அப்போது செய்யப்பட்ட நூல்கள் அல்லது செய்யப்பட்ட விஷயங்கள், மதங்கள் எல்லாம் நோக்கம் புனிதமானதுன்னு வச்சுக்கோ. அப்போ அது நான் அந்த நோக்கத்தை நான் என்ன பண்ணாதுலேருந்து, நீ தரமாக வாழ்ந்தியானா, நீ சிறப்பாக வாழ்ந்தியானா, நீ அல்பம்லன்னு வாழ்ந்தியானா, உன்னிலிருந்து வெளியே வரது நாவாக தான் இருக்கும், சிறப்பானதாக தானே இருக்கும். ஏன் சிறப்பாக வாழ மாட்டேன்ற? ஏன் உனக்கு தோண மாட்டேங்குது? ஏன் அப்படின்னா, நீ ஒரு காலம் உன்னை தான் மதிக்கவே இல்லை. வந்தது உனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உன்னை மதிக்கக்கூடாதுன்றதுக்காகவே வேறு மதிப்பு மிகுந்தெல்லாம் உனக்கு சொல்லிட்டாங்க. ஹரிச்சந்திரன் வேறு யாருன்னா பார்த்துட்டு உண்மை பேசினாரா, அவரை பார்த்துட்டு மற்றவங்களாம் உண்மை பேசிக்கிறாங்களா? யார் யோசிக்கணும்? யார் நீ தானே முன்னாடி. உன்ன மாதிரி ஒருத்தர் இல்லாத போது உன்னத்தில் எப்படி நீ முன்னாடியாக வச்சுக்கிற? உன் குரு எப்படி உனக்கு முன்னாடி ஆக முடியும்? ஒரு குருன்னா வழிகாட்டி. நீ யாருன்னு சொல்கிறவன் குருவா, நானும் யாருன்னு சொல்கிறவன் குருவா? இந்த அல்பத்தனமே உனக்கு புரியலையே. உன்னை நீ ஆகணுமா இல்லை நீ குரு ஆகணுமா? என்ன கேட்டால் டாய்லெட் கழுவுறவரும் டாக்டரும் என்னை விட விசேஷமானவங்க தான். டாக்டர் மட்டும் விசேஷமானவர் இல்லை, என்னால் டாய்லெட் கழுவ முடியாது, அதனால் யார் தான் அவர் விசேஷமானவர். இதில் இவர் பெரியவர் அவர் சின்னவர்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே வேறு வேறு எண்டில் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே என்னால் செய்ய முடியாத வேலையை சரி, இதில் உயர்ந்து தாழ்வுனார், இது என்னால் செய்ய முடியாது, அவ்வளோதான். அப்படி பார்த்தா தானே என் புனிதம் வெளிப்படும். இது அற்பமாகவும் அது அற்புதமாகவும் பார்க்கறதுக்கு குற்றம் இல்லையா? நான் எனக்குள்ளே பேசணும், தேவையில்லாத பேசக்கூடாது, இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கணும், எவ்வளோ மாதிரி சோசியல் சட்டம் வந்துக்குதுன்ட்டு. இப்போ ஜாதியோ மதமோ ஏழ்மையோ என்கிட்டேருந்து போனோமா சமூகத்துலேருந்து போனோமா? நான் ஒன்றுமா சமூகம் ஒன்றுமா? நான் சரியாகணுமா சமூகம் சரியாகணுமா? மனைவி சரியாகணுமா நான் சரியாகணுமா? கணவன் சரியாகணுமா நான் சரியாகணுமா? எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க அல்பமாக வந்தால் யார் பிரச்சனை? கடவுளுக்கும் உனக்குமான டீலை யார் பிரிச்சுது? உனக்கும் கடவுளுக்குமான ஒரு ஒப்பந்தத்தை யார் தடை செய்ய முடியும்? ஏன் நீயே போய் என்ன பண்ண? அப்போ நீ இன்னும் கேட்கல, உன்னை யாருன்னு கேட்கல, நீங்கள் எப்படி வாழணும்னு யாரும் கேட்கல உனக்கு. இப்போ இங்கே குரு எங்கே தேவைப்படுறாருன்னா இங்கே தான் தேவைப்படுற. நீ ஒரு விசேஷம், நீ ஒரு அற்பமாக்காத, நீ ஒரு உன்னதம், இதெல்லாம் ரகசியம். இந்த மாதிரி ரகசியம்லாம் உங்ககிட்ட வச்சுன்னுக்கிற. இதைத்தான் மற்றவங்களாம் மறைமுகமாக சொல்லிக்கிறாங்க. இந்த புனிதத்தை நீ வச்சு என்ன பண்ண? முன்னேறப்பார், உன்னை நீ கொண்டாடுறதுக்கான வழியை தேடு, பொக்கிஷமாக இது உள்ளே வச்சு என்ன பண்ண? வாழ். இவ்வளோ தானே சொல்லித்தர முடியும் குரு. அப்போ அதை பாதுகாத்து வாழ வேண்டியது யார்? உலகில் அற்பம் என்று ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் மனித அறிவால் நன்மை தீமை சரி தவறு அற்பம் அற்புதம் என்று பலவேறாக பிரித்து கொண்டான். மேலும் தன்னை தானே அற்பமாகவும் எண்ணிக்கொள்கிறான். அற்பத்தை நாம் பேசி பார்த்துவிடலாம். உன் புனிதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நான் காத்துங்கிறேன். ஏன் புனிதத்தை சொல்கிறதுக்கு காத்துன்னு இல்லை நான். நீ ஒரு விசேஷம், நீ ஒரு அற்புதம், நீ வாழ வந்துக்கிற, நீ நல்லா இருக்க வந்துக்கிற, உன் முகத்தை அழகாக்கிக்கோ, நல்லா சாப்பிடு, கொண்டாட்டமாக இரு, பசி இல்லாத இரு, தேவையில்லாத செய்யாத, இல்லை அல்பத்தனங்களில் மாட்டாத, உனக்குன்னு ஒரு வீடு கட்டு, உனக்குன்னு புள்ள பெற்றுக்கோ, உனக்குன்னு காரு பங்களான்னு வச்சுக்கோ. இந்த உலகம் உனக்கான சந்தர்ப்பங்களை குத்து வச்சுக்குது. இந்த உலகமே உனக்கு தான் கடவுள் குத்து வச்சுக்கிறாரு. நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுகிச்சிக்கோ, எவ்வளோ அது வாய்ப்பு வரைக்கும் வளர்த்துக்கோ, திறமையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளர்த்துக்கோ, எவ்வளோ சிறப்பாக வாழ முடியுமோ அவ்வளோ சிறப்பாக வாழ. இதை விட நான் சொல்ல முடியும் ஒரு மனிதன். அற்புதம் என்ற உணராதவரை அற்புதம். வணக்கம். நிறைய தலைப்பு இன்னைக்கு அற்பம். அற்பம்னா வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய அற்பமாக தான் அதை பயன்படுத்துவோம். அந்த வார்த்தையவே நம்ம எப்படி தான் பயன்படுத்துவோம்? அற்பமாக தான். எல்லாத்துலேயும் பேசுவோமானா இல்லை. அற்பத்துக்கு வேறு மாதிரிலாம் சொல்லுவோம். சில்லித்தனமாக பண்ணுற, இவ்வளோ கேவலமானவனா நீ, இது உனக்கு அசிங்கமாக தெரியலையா, இதெல்லாம் என்ன தான் அல்பன்னா? சிறுதனமாக பண்ணுறது, தகுதிப்படுத்தாத விட்டுறது.
ஒரு தகுதியை அதோட தகுதியான ஒன்றை அதை தகுதி இல்லாமல் ஆக்குறது. மனிதன் எல்லா விஷயத்தையுமே அல்பமாக்கிடுவான். எல்லா விஷயத்தையும் நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். மனிதன் காட்டில் வாழ்ந்தான்னா இன்னொரு மனிதனை சாப்பிட தயாராகிடுவான். காட்டில் வாழ்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் இன்னொரு மனிதன் என்ன பண்ண கூட முடியும், அவனால் சாப்பிட முடியும். சரி, நாட்டில் வாழ்ந்தால் சாப்பிட மாட்டானான்னு கேட்டால் வேறு ஃபார்மேட்டில் சாப்பிடுவான், நேராக சாப்பிட மாட்டான். காட்டில் வந்தான்னா குத்தி கீரி மென்று சாப்பிட்ருவான், பச்சையாவோ இல்லை வேக வச்சியோ. நாட்டில் வாழ்ந்தான்னா ரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானங்கள்லாம் பண்ணிப்பான். இல்லை ஜாதியில் மட்டன்னு சொல்லிடுவான். ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்க முடியுமோ என்ன பண்ணிவான், பயன்படுத்திப்பான். தன் இனத்தை தானே மற்ற ஜீவர்கள்லாம் என்ன பண்ணாது, என்ன அடிக்காது, வேட்டையாடாது, சண்டை போடாது. ஆனால் மனிதன் மட்டும்தான் அவனை கூட என்ன பண்ணிப்பான், சண்டை போட்டுப்பான். எல்லாத்துக்கும் மேலே அவனுக்குள்ளவே சண்டை போட்டுப்பான். இது ஒரு பெரிய கூத்து என்னடான்னு கேட்டிங்கன்னா, வெளியெல்லாம் போய் சண்டை போடுறதுலாம் வேறு விஷயம். வேறு யாரை கூடவும் இல்லை, அவன் யாரை கூடவே சண்டை போட்டுப்பான், அவனை கூடவே சண்டை போட்டுப்பான். யாரையோ அற்பமாக நினைக்கிறதுலாம் இல்லை, அவனையும் அவன் என்ன நினச்சிப்பான், அற்பமாக நினச்சிப்பான். புரியுதா? மனிதன் அவன் செயல்பாடுகளில் அவன் செய்கிற விஷயத்திலேயே அல்பத்தனமானது அப்படின்னு இருக்கும். பாரு, உன்னதமானவன் மனிதன், உன்னதமான படைப்புகள்லாம் செஞ்சுக்கிறான். அப்படி உட்காந்து பேச முடியுது, இந்த மாதிரி ஒரு ஃபோன் வச்சுக்க முடியுது, ஃபேன் வச்சுக்க முடியுது, கேமரா வச்சுக்க முடியுது, பறக்க முடியுது, கப்பலில் படகுல போக முடியுது, இவ்வளோ செயல் செய்ய முடிந்த உன்னதமான ஒரு மனிதன். ஆனால் மனிதனுக்கு மனிதன் நடந்துக்கிற விதம் அற்பத்தனமாக இருக்கும். அவனுக்கே செஞ்சுக்கிட்டு அதை விட அற்பமாக இருக்கும். மனிதன் தன் இனத்துக்கு சரி, அப்போ நல்லது தானே செய்து இதெல்லாம் செஞ்சுருப்பான். மனிதனுக்கு உதவி தானே செஞ்சான். ஒரு மனிதனுக்கு உதவி தானே செஞ்சான் அப்படின்னா, ஒரு மனிதன் உதவி செஞ்சுருப்பான், அடுத்த மனிதன் அதை வியாபாரமாக்கியிருப்பான். அதை வியாபாரமாக்கி மனிதன் எல்லாருக்கும் எல்லாம் போய் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்க மாட்டான். சில பேர் அதுக்கு ஒரு தகுதி வச்சு தான் என்ன பண்ணுவான், எதையும் எல்லாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான், ஒரு தகுதி வச்சு தான் கொடுப்பான். தகுதி தப்பான்னா தகுதி தப்பு இல்லை, தகுதி வச்சுக்கிறது தப்பானா அதுவும் குற்றம் கிடையாது. பட் வச்சுக்கிற தகுதியில் இவனுக்கு தகுதி இதான்னு ஒன்று தெரியாமல் தகுதி வைப்பான். இவனுக்கு அந்த தகுதி இருக்காது, ஆனால் இன்னொருத்தர்கிட்ட அந்த தகுதி எதிர்பார்ப்பான். இவனுக்கு புரியாது, ஆனால் இன்னொருத்தருக்கு புரியலன்னு நினச்சிப்பான். இவனுக்கு தெரியாது, ஆனால் இன்னொருத்தருக்கு தெரியாதுன்னு நினச்சிப்பான். இவனுக்கு தெரிஞ்சிச்சின்னு இவனே நினச்சிப்பான். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் கற்றும் கொடுப்பான். இவனுக்கு தெரியாது, ஆனால் என்ன பண்ணுவான், தெரிஞ்சிச்சின்னு நினச்சிப்பான். இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவான், கற்றும் கொடுப்பான். அப்போ எது இங்கே அதிகபட்சமாக இருக்குன்னா, அல்பத்தனங்கள்லாம் ஈஸியாக வர விளம்பரம் ஆகிடும். அல்பத்தனம்லாம் என்ன பண்ணியிருக்கோம், உலகம் முழுசும் அல்பத்தனம் இருக்கும், ஆனால் அற்புதங்கள் எங்கேயோ இருக்கும். ஸோ பொருள்கள்லாம் இவன் படைத்த பொருள்கள் எல்லாமே அற்புதமானது தான், ஆனால் அல்பத்தனமாக மாற்றிருப்பான். ஒரு துப்பாக்கி கண்டுபிடிச்சிக்கிறான் காட்டு விலங்குகள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு, ஆனால் அது சுட்டதெல்லாம் மனுஷனை தான். காட்டு விலங்குகளோட அதிகமாக யாரை சாவச்சுது அப்படின்னு கேட்டால் யார் தான், துப்பாக்கி தான் இல்லை, கூரிய கருவிகள் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து அவன் எதை வேட்டையாடுகிறான் அதிகமான மனுஷனை தான். அதுவும் போரிட்டுக்கிறான். இவன் ஒரு 5,000-10,000 பேர், அவன் ஒரு 5,000-10,000 பேர், கையை வெட்டுறது காலை வெட்டுறதுன்னு ஊந்து கெடுக்குது, பணங்கள்லாம் ஊந்து கெடுக்கும். அதில் வர வெற்றி பெற்றுட்டேன்னு ஒரு மகிழ்ச்சியாக நடந்திருப்பான். வாகை பூ சூடினார், இந்த பூ சூடினார், நம்ம வரலாறுலாம் வச்சுருப்போம். ஜெயம் கொண்டார் கதை எழுதியிருப்பார், கலிங்கத்து பழனின்ட்டு. அதில் கையெழுத்து வச்சாங்கலாம் பெருமையாக சொல்லியிருப்பார். மாரில் குத்துறது தான் வீரனுக்கு அழகு. தமிழ்னாக்கா பின்புறத்தை என் புள்ள செத்துட்டான் அப்படின்னா ஈட்டி எங்கே பாஞ்சுது அப்படின்வா அம்மா. பின்னாடி பாஞ்சிருந்தா அது அவமானம், முன்னாடி பாஞ்சிருந்தா மனுஷனுக்கு எப்படி போதிப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எனக்கு கீழே இருன்னு போதிப்பான். போகிறவனு என்ன தான் பண்ணுவான், கீழே இருக்கு. சமதத்தில் வச்சா கூட மதிக்க மாட்டான், சமதத்துக்கு இருக்கிறவனு ஒருத்தனை மதிக்க மாட்டான், சமமாக வந்துட்டால் மதிக்கவே மாட்டான். அவனை கூட குடிக்குவோம், அவனை கூட சந்தோஷமாகவும், அவனை மாதிரியே நான் வாழ ஆரம்பித்தேன்னா என்ன பண்ண மாட்டான் அவன். மதிக்கணும்னா என்னோட என்னவாக இருக்குண்ணா, வேறு ஒரு தரத்தில் எனக்கு கூட அவைலபிளாக இருக்கக்கூடாது. அவைலபிளாக இருந்தால் அது என்ன இல்லை, மதிக்க மாட்டான். 24/7 அவனுக்கு அவன் அவைலபிளாக இருக்கிறதுனால முதல்ல அவனை மதிக்க மாட்டான். யார் மதிக்க மாட்டான் ஒரு மனுஷன், அவனை மதிக்க மாட்டான். இது அதிசயங்களிலே அதிசயம் எதிரானா, மனிதனுக்கு இவ்வளோ அறிவு கொடுத்தது அவனை வளமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாக வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இந்த கேவலமான செயல் யாரா செய்கிறான்னா அவன் தான் செய்கிறான். மற்ற ஜீவர்கள்லாம் அதுவே அற்பமாலாம் நினைக்காது. பெரிய புலியாக இருக்கும், கீரி புலி எதிர்த்து நிற்கும், முடியாத கட்டத்தில் ஓடு பார்க்கும், இல்லைன்னா பண்ணா எதிர்த்து நிற்கும். இவன் ஓடவே பார்க்க மாட்டான், கீழ்ப்பஞ்சிருவான். உடனே சலாம் பண்ணி
நீ என்ன சொல்கிறீ, நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன்னு. ஓடவும் மாட்டான், எதிர்க்கவும் மாட்டான். என்ன செய்ய முடியும் அவனால்? தன்னை டக்குன்னு அல்பன்றுவான். நான் ஒரு ஒன்றுத்துக்காவது பீஸு, நான் என்ன பண்ணுறேன், நீ சொல்கிறத செய்கிறேன்ற. கூப்பிட்டு உட்கார வச்சு நீ இவ்வளோ புனிதமானவன் 3 மணி நேரமாக சொல்லி காசை வாங்கின்னு சொல்லி கொடுத்து அமிச்ச பேருக்கு கூட இது வெத்து உடம்பு, இது குப்பைன்னா ஒத்துன்னு வரான் ஒருத்தன். இது உடம்பு குப்பையாம், இது எங்கே போகுது? குப்பைக்கு போகுது. அதனால் அது என்ன இல்லை, வேல்யூ இல்லைன்னு சொல்கிறான். எதை? அவன் உடம்ப. நல்ல வேலை அது ரகசியமாகிட்டேன்னா என் கதை மாறிச்சு. அந்த ரகசியத்தை நான் 10 பேர் சொன்ன தலையை வச்சிச்சுன்னு வர சொல்கிறான். இந்த அல்பத்தனத்தில் யார் தான் செய்வான்? மனுஷன் தான் செய்வான். ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கலாம் தானே, அது என்னவோ தெரியல அவனுக்கு, அது முடியல அவனுக்குன்றான். அது எப்படி ரகசியமாகனு ஒரு கேள்வி கேட்குறான். பிறப்புறுப்பை எல்லாருக்கும் காட்டுறது இல்லை, ரகசியமாக தான் வச்சுக்கிறான். ஆண் பெண் உறவை எல்லோரும் முன்னாடி பண்ணுறது இல்லை, ரகசியமாக தான் வச்சுக்கிறான். ஒரு குரு உபதேசமும் ரகசியமாக இருந்து அதை விட புனிதமானதுன்னு சொன்னால் அதை என்ன பண்ண முடியல அவனால்? ரகசியமாக வச்சுக்கல. அப்போ அற்பம் அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா, அற்புதம் அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி என்ன தான், நான் ஒரு அற்பம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன் அற்புதம்னு ஆகிறான். புரிஞ்சுக்காதவன் அங்கே தாங்கிறான். அப்போது ஒரு மனிதன் தன்னை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வரைக்கும் அவன் யார் தான்? அற்பம் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனித குழந்தை பூமிக்கு வருது, பிறக்குது, யாராலேயோ வளர்க்கப்படுது. மந்தள நாட்டில் ஒரு குழந்தை பிறந்ததாகவும் அந்த காட்டில் அது இருந்ததாகவும் ராஜாவுக்கு பொருளெல்லாம் தூக்கின்னு வந்ததாகவும் அதை எடுத்து வளர்த்த உடனே அந்த மாற்றுத்தாய்க்கு பிடிக்காததுனால புலிபாலை தர சொன்னதாகவும் ஒரு கதை சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த கதையை ரொம்ப அல்பமாக்கிடலாம். ஏன் அப்படின்னா, அற்புதமான மனிதர்கள் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கணும். அற்பமான மனிதர்கள் என்ன பண்ண முடியாது, இதை புரிஞ்சிக்க கூடாது. இந்த குழந்தை எப்படி பிறந்ததுன்னு ஒரு கதை சொல்கிறான். எப்பட்றா அப்படின்னா, மோகினி அவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்தார், அசுரனை சாவடிச்சிட்டாரு. சாவடிச்சிட்ட பேர் கூட சிவன் பயம் தெரிஞ்சு இவ்வளோ அழகான ஒரு பொம்பளையாகிறாளே இவ்வளோ கூட புணரணுன்னு பார்த்தாரு. முடியல, கையில் வாங்கினார். ஒரு புள்ள வந்துச்சு. காட்டில் ஒரு புள்ள, யாரோ ஒரு அப்பா அம்மா தான் பெற்றுட்டு போயிருப்பாங்க. அது அனாதை குழந்தையாக தான் இருக்க முடியும், அப்படி தானே? 2 ஆம்பளைக்கு கையில் புள்ள பிறக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிறக்காதுன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. பிறக்காதுன்னா ஏன் சொன்னாங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஏன் சொன்னாங்க அப்படின்னு பண்ணால், சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பொந்துக்குது. எதுக்கு சிவன் விஷ்ணு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் சைவ சித்தாந்தத்துக்கு உயர்ந்ததாகவும் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு விஷ்ணு உயர்ந்ததாகவும் சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ 2 மதத்தையும் கலக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தா, கிடைச்ச அனாதை குழந்தை என்ன வாக்கிடலாம், சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்ததா சொல்லிட்டா அது என்னவாயிடா, அது ஒரு சாமி ஆக்கி அது ஒரு இங்கே சாமி தெய்வம் வேறு கடவுள் வேறு அப்படி சொல்லி புரிய வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு சாமியை உருவாக்கி சைவம் வைணவம் 2 பேருமே என்ன பண்ணிக்கலாம். இதை மட்டும் இல்லாமல் போகிற வழியில் வாபருக்கு ஒரு கோயிலை கட்டி இஸ்லாமியர்களையும் என்ன பண்ண கூட சேர்ந்து ஒரு சல்யூட் டெஸ்ட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இறக்குமதியான மதமாக இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாங்க, இந்த சடங்குல அதிகம் வேறு இருந்து இறக்குமதி ஆனால் கூட என்ன பண்ணுறான், அவன் வேறு இருந்து வந்தால் கூட அவன் புரிதல் நிமித்தமாக அதையும் கூட சேர்த்து வச்சு மொத்தமாக சல்யூட் டெஸ்ட்டு போயிடுறான். இது அற்பமாக பார்த்தீங்கன்னா, அங்கே பொம்பளை சேர்த்துக்கிறாங்க, ஆம்பளை சேர்த்துக்கல, இங்கே கருப்பு துணி போடுறாங்க. நான் கூட அப்படி தான் கிண்டல்லாம் பண்ணுவேன். அது வேறு வாய் நார வாயெலாம் இல்லை. புரிதல் நிமித்தமாக எது உன்னதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது என்ன தான், அல்பத்தனம் தான். மனிதன் அல்பமானவன் தான், 100 வயசு கூட செத்துறவன் தான், உடம்பு வேஸ்ட்டு தான் ஒரு நாள் அது. ஆனால் நான் அதை யூஸ் பண்ணிட்டேன்னா அது அற்பந்தான். அதை என்ன பண்ணிடலாம், நான் அற்புதமாக்கிக்கலாம். அற்புதமாக்க தெரியாத வரைக்கும் அது என்ன தான், அல்பந்தான். அப்போ அந்த சிலை, அந்த பொம்மை, அந்த வழிபாடு, அந்த முறையெல்லாம் எப்போ அற்புதமாகுதுன்னா புரிஞ்சிங்கன்னா அற்புதமாகிடுது. புரிஞ்சுனா அங்கே போகணும் கூட அவசியம் இல்லை. ஒரு அற்புதமான செயல் செஞ்சுனே இருக்கிறாங்கன்னா செஞ்சுதான் இருக்கட்டும். அதனால தான் அது என்ன பண்ணுது, அந்த அற்புதம் பாதுகாக்கப்படுது. இது வரைக்கும் என்ன பண்ணுது, கடத்தப்படுது. இப்போ புரிஞ்சுக்கிறவர் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு, தப்பு கிடையாது. ஒருத்தர் உண்மையிலேயே பக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்து ஏதோ ஒரு வழிபாடு செஞ்சு, ஏதோ ஒரு வழிபாடு இந்து மதத்துக்குள்ளே சொல்கிறேன், மற்ற சடங்குகளெல்லாம் நீங்கள் காலம் ஃபுல்லாக செஞ்சாலும் நீங்கள் மாற முடியாது, விடுதலை அடைய முடியாது. இறக்குமதி செய்யப்பட்ட மதங்களில் நீங்கள் விடுதலை அடைய முடியாது. ஏன்னா அங்கே முட்டு சத்துது. இந்து மதத்தில் தானே இதை சொல்லணும். இந்து மதம்னா இந்து மத கூட்டம். இங்கே 2 பேர் ஒன்றாயிட்டாங்க, சைவம் வைணவம் ஒன்றாயிடுச்சு. நான் கும்பிட்றது நான் ஒரு வேளை அற்பமாக இருப்பணும்னு ஒரு காலம் நான் யோசித்தேன்னா, அது உன்னதமானதாக இருக்குதுன்னா அது எப்படி உன்னதமாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா இந்த தத்துவங்கள்லாம் எனக்கு புரியும். அதை நான் அற்பனே நினச்சிட்டேன்னா எனக்கு என்ன ஆகுது, அது புரியாது. அப்போ அந்த அற்பத்துக்குள்ளே என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா ரகசியத்தை ஒழிச்சு வச்சுக்கிறான். எப்படி
சைவ சித்தாந்தமோ வைணவ சித்தாவோ சேர்க்கறது எப்படின்னு யோசிச்சுக்கிறான். சிவனுக்கு 2 புள்ளகுது, சிவனுக்கு 2 புள்ளகுது, ஒன்று விநாயகர், ஒன்று முருகர். சிவனுக்கு 3வது புள்ள. விஷ்ணுக்கு எத்தனாவது புள்ள? விஷ்ணுக்கு புள்ளகுதா? கேட்டியா? ஏன் சொல்ல? ஏன் இல்லை விஷ்ணுக்கு? ஏன் புள்ள இல்லை? நாராயணன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நாராயணன் ஒருத்தர் இருக்கிறார்ல, நாராயணான்னு சொல்கிறாங்க. அவங்களாம் யாருன்னு தெரியுமா? என்னவா பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியுமா? என்னன்னா இந்து மதத்தை எதிர்த்து வெளிப்படையாவோ அல்லது அழகாவோ இருக்கிற கதையை தெளிவாகவும் சொல்கிறதுக்கான ஆள் இல்லை. சொல்கிறவங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரொம்ப புனிதமானது, நீ கிட்ட வர முடியாததுன்னு சொல்லி தூரம் வச்சிடறோம். ஆச்சாரமானவனுக்கு தான் அது, தெளிவானவனுக்கு தான் அது. ஒருத்தன் பேசவே பேசுகிறான், ஒருத்தங்கிட்ட பேட்டி கொடுத்துக்கிறான், போய் சொல்கிறான் மாட்டுக்கறியை சாப்பிட்றது இந்து மதத்தை அசிங்கப்படுத்துறதுக்குன்றான். பசுவை ஒருத்தர் வெட்டி சாப்பிட்றது எதுக்காகவா? இந்து மதத்தை வெட்டி பார்த்துக்கு. பன்னிக்கறியை நீ அப்படி சொல்லுவேன்னு வர கேட்குறான். ஏன்னா அது வேறு ஏதோ மதத்துக்கு பன்னிக்கறி எதிர்ப்பு போல். ஒன்று அது எனக்கு தெரில, அது தெரியாமல் தான் சொல்கிறேன். எதிரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பன்னிக்கறி. அதனால தான் அவன் பன்னிக்கறியை பேசுகிறான். எனக்கு தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. உனக்கு தெரிஞ்சு தான் பேசணும், எனக்கு தெரியாத பேசிக்கிறேன். பன்னிக்கறி சாப்பிட்றது தப்புன்றான். இந்த அற்பத்தனமான மனிதர்கள்கிட்ட எந்த புனிதமும் என்ன தான் இடம்? ஒரு மனுஷன் பென்சில் காணுன்னு சொல்லி நான் 4 மணி நேரமாக தேனார் நான் புக்கு வச்சுக்கிறேன். பென்சில் ஒன்று காணுன்ட்டு. நீங்களாம் பச்சிங்களான்னு தெரியாது எனக்கு. ஒரு பென்சில் பையன் ஒருத்தர் அன்பாக கொடுத்ததுன்ட்டு. குண்டு மல்லி 2 ரூபாய், உன் கூந்தலேறி உதிரும் பூ கோடி ரூபாய், பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று தந்ததெல்லாம் லட்சம் ரூபாய். இதே ஆமாம், யாரோ ஒருத்தி எப்போ ஒருத்தி சிவா சிவா சிவான்னு பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்தோன்னே அதை எடுத்து பத்திரமா வச்சுன்னு அப்பப்போ பார்த்துன்னு அந்த பைத்தியம் நான். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரில. அப்போது ஒரு அல்பமான விஷயம் என்ன ஆகிடுதே? ஏன் அவள் கொடுத்துட்டான்னு அந்த பூவை எடுத்து புக்கில் வச்சு காய வச்சு பதமாக வச்சுக்கிறது, அவள் பேரை மறைமுகமாக பாஸ்வேர்டில் வச்சுக்கிறது. பேரில் ஒன்றும் இல்லை, பேர் அல்பமானது, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பேர் தான். ஆனால் அவன் அதை வேணா ஆக்கி வச்சுக்கிறான், பாஸ்வேர்டு வரைக்கும் எடுத்து போய் வச்சுக்கிறான். இல்லை பிறகுற குழந்தைக்கு பேர் வச்சு கொண்டாடிக்கிறான், இல்லை கொண்டாடிக்கிறா. 2 பக்கமும் தான். அப்போ இந்த உலகம் முழுசுமே அற்பமாக பார்த்துடலாமா? நான் பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே சும்மா, இது ஒரு அற்ப விளையாட்டு. நான் கூட அதான் சொல்கிறேன், அற்ப விளையாட்டு, அற்பம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு அற்பத்தனமான செயலிருந்து புனிதமானது எடுத்துன்னு வரணும். செயல் இப்படி தான் இருக்கும், அற்பத்தனமானது தான். பிறந்து செத்துறதுன்றது ஒரு அற்பத்தனமானது தான். ஒரு குமிழ் எழுந்து ஒஞ்சிரும், அவ்வளோதான், அது அற்பமானது தான். பட் அது காட்டின ஜாலம் குமிழாக இருந்தது வரைக்கும் அது குமிழ் தான், தண்ணி கிடையாது, உள்ள காற்று. அந்த குமிழ் கூட சைஸில் மாறி ஒன்றே மாதிரி கிடையாது, சின்ன குமிழ் பெரிய குமிழ்ன்ட்டு. அப்போ நான் என்ன செய்யலை, என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாக இல்லையா ஒரு கேள்வி கேட்கணும். யாரை? என்ன? நான் அற்பமா அற்புதமா அப்படின்னு யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும். யாருமே தன்னை பார்த்து நீ யாருன்னு உங்களை கேட்கவே இல்லை. யாரையோ பார்த்து கேட்குறீங்க. நீ யார் பார்த்து தம்பி? நீ சரவணன் தானே? நான் மறந்துச்சு. ஆனால் அவர் ஏதோ சொல்கிறாரு. ஆமாங்க, ஏன் முன்னாடி பார்த்தேன். நீ ஒல்லியால் இந்தப்பா அப்போ வந்தது நான். அம்மா புரிய வைக்கிறாரு. எப்போ அவரை கூட பேசினா, நான் அவரை யாருன்னு கேட்டேன், அவருக்கு என்ன பண்ணுறாரு, என் நினைவெல்லாம் கூட்டி என்ன புரிய வைக்கிறாரு. அவரு கேட்டாரா? அவரை எனக்கு புரிய வச்சார். அவரை கேட்பாரா? கேட்டால் எப்படி புரிஞ்சுப்பார்? எனக்கு என்ன புரிய வச்சாரோ அதைத்தான் அவர் என்ன நினச்சினுக்கிறாரு, அவரும் நினச்சிக்கிறார். நீங்கள் நானுன்னு எதை நினச்சி வச்சுக்கிறீங்க? நீங்கள் சமூக வெளிப்பாடு அப்படின்னா சமூகத்தில் உங்களுக்கு என்னென்ன அடையாளம் கொடுத்தாங்களோ அதை நானுன்னு நினச்சிக்கிறீங்க. உடலால் வெளிப்பட்ட பயாலஜிக்கலாக நீங்கள் உங்களை பார்த்தா நான் உயரமானவன், கொல்லமானவன், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து இப்படி கலரானவன், கலர் இல்லாதவன் அப்படின்ட்டு பயாலஜிக்கலாக. இன்னும் பயாலஜிக்கலாக இன்னும் டெக்னிக்கலாக உள்ளே போயிட்டு பிளட் குரூப்பு, உள்ளே இருக்கிற மசில் டிஷ்யூஸ் எல்லாம் கூட எடுத்து டிஎன்ஏ கோடெலாம் கூட எடுத்து சொல்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் டிஎன்ஏ ஒரு 6-7 பிரித்து வச்சுட்டு அதில் நீங்கள் எந்த டைப்புன்னெலாம் கூட சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அறிவியல் பூர்வமாகவோ அல்லது சமூக பூர்வமாகவோ சிந்தனையினாலே நீங்கள் பலவேறு பற்றியாக கூறு போட்டு உங்களை பார்க்குறீங்க. எல்லாருமானா இல்லை, எல்லாருக்கும் தெரியுமா? இருக்கிற எல்லாருக்கும் பிளட் குரூப்பு தெரியுமானா தெரியாது நிறைய பேருக்கு. ஈவன் டிரைவிங் லைசன்ஸ் கூட வாங்கியிருப்பான், அதில் அவன் போட்டு கூட இருப்பான். சும்மா டாக்டர் ஏதோ ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு சும்மா வாங்கியிருப்பான். ஆனால் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அந்த பாசிட்டிவ் இது பிளட் குரூப் ஏன் போட்டாங்கன்னா,
நீங்கள் எங்கன்னா ஆபத்தில் எதனா உங்களுக்கு விபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுக்கு பண்ணிக்கிறாங்க? நோக்கம் உயர்ந்த நோக்கமாக இருக்குது. நீங்கள் அல்பத்தனமாக அதை என்ன பண்ணுறீங்க? போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி சும்மா ஏதோ ஒரு குரூப் போட்டுறீங்க. என்ன இல்லை உங்களுக்கு அது மேலே அக்கறை இல்லை. ஒரு செயல் எதுக்காக நடத்தப்படுது, ஏன் அது எனக்கு தேவைப்படுது, நான் என்ன பண்ணவே இல்லை, நான் கேட்கவே இல்லை. அற்பத்தனமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதனா தெரிஞ்சிச்சு, லைசன்ஸ் ஈஸியாக வாங்க முடியும்னா லைசன்ஸ் ஈஸியாக வாங்கிக்கிறேன். மதத்தை ஈஸியாக அசிங்கப்படுத்த முடியுமா, மதத்தை ஈஸியாக அசிங்கப்படுத்துகிறேன். நான் மதத்தை அசிங்கப்படுத்துறது கிடையாது. அது வந்து விடுபடுறதுக்காக மறக்கத்தான் சொல்லியிருப்பேன். அசிங்கப்படுத்துறேன்றான், அசிங்கமும் பத்துவேன். செயல்களை மட்டும், மதத்தில் இருக்கிற சில செயல்களை. நீங்கள் ஐயப்பனை வணங்குறதுக்கு கருப்பு துணி தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. இங்கே அடையாறுலே இருக்குது. நீங்கள் வீட்டிலே ஒரு காலண்டர் வாங்கி வச்சிக்கலாம், புக்கை வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சிக்கலாம். இல்லை ஐயப்பன்றது ஒரு தத்துவம் புரிஞ்சு என்ன பண்ணலாம், 2 மதத்தை சேர்க்கறதுக்கான ஒன்று. நான் 2 மதத்தையும் சேர்ந்து பார்க்குறேன்னா, நீங்கள் சைவனா வைணவனான்னு கேட்டால் என்ன பண்ணுறேன், நான் ஐயப்ப பக்தர்னு சொல்லலாம். நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் சைவரா வைணவரான்னு கேட்டால் என்ன சொல்லலாம் நீங்கள்? அப்போ அவர் கேட்குறவர் என்ன ஆகிடுவார்? அவர் புரிஞ்சாதான் என்ன பண்ணுவார்? புரியல நான் ஒன்று கேட்க நீ என்னவோ சொல்கிறேன்னு புரிஞ்சிச்சானா என்ன சொல்லுவார்? நான் சைவத்தையும் வைணவத்தையும் சேர்ந்து ஆதரிக்கிற ஒரு மனிதன் அப்படிங்கிறார். ஒரு இன்டர்வியூ நடக்குது, அந்த இடத்துல ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் என்னது விசிஷ்ட அத்வைதியா துவைதியா அப்படின்ட்டு. துவைதி விசிஷ்டா துவைதின்னா என்னன்னு தெரிஞ்சுன்னு பேசுகிறாங்களான்னா ஒருத்தர் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது மாதிரி பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க, நான் கல்லை பார்த்தா படார்னு ஊந்துருவேன், நான் ஞானியாக கோணியானே எனக்கே தெரியாதுன்றார் ஒருத்தர். அப்போ இன்டர்வியூ எப்படி போகுதுன்னா, சும்மா 2 குருட்டு என்ன பண்ணுக்குதுன்னா குருட்டாட ஆடிங்குது, பார்க்குற நம்ம என்ன ஆயினுங்கிறான். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்க்குறீங்க, அதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அற்பத்தனமான முயற்சியாக தான் இருக்கும். ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இல்லை பாராட்டுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. உங்களை புரிய வைக்கிறதுக்கெல்லாம் எந்த வீடியோவும் இல்லை. நீங்கள் அது மாதிரி வீடியோ தான் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கினீங்க அதுலன்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தை வீணாக்குனீங்க, அவ்வளோதான். என்ன புரிஞ்சிக்கல, ஒரு வீடியோ உங்களுக்கு எதையும் புரிய வைக்கவே இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் செஞ்சது இல்லை அந்த மத கதைங்கள்லாம். அவ்வளோ அற்பமான மனிதர்கள் அது உருவாக்கப்பட்டது இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பா யாகம் நடத்துகிறாரு, பொண்ணை கூப்பிட்டாரு, மருமவனை கூப்பிடல. எங்கன்னா எந்த குடும்பம் நல்ல குடும்பத்தில் நடக்குமா? ஒரு நல்ல குடும்பத்தில் நடக்காது. அப்போ மோசமான ஏதோ ஒன்று கேடுகட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும். ஒன்று அப்பா தப்பாக இருக்கணும், இல்லை பொண்ணு தப்பாக இருக்கணும், இல்லை மருமகன் தப்பாக இருக்கணும், இல்லை யாருன்னா 2 பேர் தப்பாக இருக்கணும், இல்லை 3 பேருமே கூட என்னவாக இருக்கலாம், தப்பாக இருக்கணும். அற்பமாக பார்த்துட்டா வேறு ஏதோ சொல்கிறான்னு கேட்டேன்னா ஆராய்ச்சி பண்ணுவேன். ஆராய்ச்சி மனம் உள்ளவன் அற்புதமானவன். அற்புதமானவுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அது ரகசியம். ஏன் அற்புதம் ரகசியமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரகசியத்தை நேராக சொன்னீங்கன்னா அவனா பண்ணுறதில்ல, அதை வேல்யூ பண்ணுறது இல்லை. ரகசியமாக இருக்கும்போது தான் அது ஒரு அழகாக இருக்குது. நான் எப்படி பிறந்தேன்றது எனக்கு ஒரு ரகசியம், ஆனால் எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்களா என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, பிள்ளையாச்சு, பிறந்தீங்க, ஆனால் எப்படி தான் பிறந்தாங்க, அப்பா அம்மா என்ன தான் பண்ணினாங்க, அதை இப்போ ரகசியமாக வெளிப்படையாக இருக்குதா? வெளிப்படையாக தான் இருக்குது, ஆனால் ரகசியம். உங்கள் பிள்ளைகிட்ட அது மாதிரி சொல்லுவீங்களா? எங்கள் அப்பா அம்மா இது மாதிரி பண்ணி தான் நான் பிறந்தேன், நான் இது மாதிரி பண்ணி தான் நீ பிறந்தேன், நீ இது மாதிரி பண்ணுன்னு சொல்லுவீங்களா? ஆனால் பண்ணுறாங்க. வாரிசுகள் கடந்து போகுது. இலைமறை காயாக தான் சொல்கிறீங்க. ஏன்? அதோட அற்புதம் என்ன பண்ண முடியாது? திறந்து வச்சா ஒரு வாழைப்பழத்தை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, ஆனால் மேலே என்ன ஆகுது? ஏன்? தோலை உரிச்சு விற்றா அங்கே திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு வாழைப்பழத்தை எடுத்து போகிறான், சாப்பிட போது வாழைப்பழத்தை தோலை ஏன் அவ்வளோ சம்மந்தம் போனால் தாரோட எல்லாத்தையும் சீவிட்டு பழத்தெல்லாம் உரிச்சு அது லாரி ஃபுல்லாக போட்டு எடுத்து போனால் நிறைய எடுத்துன்னு போகலாம்ல, ஏன் உரிக்கல? பழம் உரிச்சிட்டா அதோட புனிதம் கெட்டுரும். இப்போ ரகசியம் உறிஞ்சிச்சேன்னா அதோட புனிதம் கெட்டுரும். அப்போது அற்பத்தனமாக அதை ஆக்கக்கூடாதுன்னா காம்போடு இருக்கணும், காயாக வர இருக்கணும். எங்கேயே போயிடுச்சுன்னா போகும்போது நொந்துடும். அப்போ 4 நாள் பொறுத்து காய்க்கிற பழமாகிற மாதிரி இருக்கணும், காவெட்டாக இருக்கணும், அதுவும் ஒன்றா இருக்கணும், அது காம்போடு இருக்கணும், சீப்பாக இருக்கணும். அங்கே போனவுடனே காம்பை ஒரு வாட்டி வெட்டுறான் விற்கிறான், அதுமா சீப்பை ஒரு வாட்டி பிரித்து விற்கிறான். யாருமே உரிச்சு விற்கலை. எங்கடா உரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ ப்ரெட்டு செய்கிறான், இல்லை பரோட்டா செய்கிறான், அங்கே மட்டும்தான் என்ன பண்ணுறான், உரிச்சு போட்டு அதை வேறு ஃபார்மெட்டு. அப்போது கன்சியூமபிள் வரைக்கும் அது என்ன தான் இருக்குது, கவர் பண்ணி தான் இருக்குது. அதை எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் எப்படி தான் இருக்கணும், அது மூடி தான். அப்போ தான் அதோட அற்புதம். அப்போ ரகசியமாகவும் இருக்கணும். அற்புதம் எப்படி இருக்கணும்? ரகசியமாக இருக்கணும், தெளிந்ததாக இருக்கணும், கெடாமல் இருக்கணும்,
எடுத்து சாப்பிடும்போது பதமாக இருக்கணும். அப்போது ஒரு செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு சொன்ன மாதிரி இருக்கணும், மற்றவங்களுக்கு அது தேவைப்படாத மாதிரியே இருக்கணும். அதை நீ என்ன பண்ணி எடுத்து அவனை ருசித்து அனுபவித்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அர்ப்பம் பண்ணிட்டேன்னா, அசிங்கமாகிட்டேன்னா ஆக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை உன்னால் என்ன பண்ண முடியும், அர்ப்பமாக்கிக்கலாம். ஒரு ஆம்பளை பொம்பளை சேர்ந்து வாழ்கிறது அசிங்கமாக்கிடலாம், விபச்சாரம் பண்ணிக்கலாம். அதனால தான் விபச்சாரத்துக்கு அசிங்கன்னு பேசுகிறாங்க. இல்லை டேட்டிங்னு சொல்லி கண்டமேனிக்கு போய்க்கலாம். இன்னொரு ஆம்பளை கூட உறவு, இன்னொரு பொம்பளை கூட மாற்றி உறவு வச்சுக்கலாம். இதெல்லாம் அல்பமாகவும் செஞ்சுக்கலாம். நான் ஒரு புனிதமானவன் அல்லது புனிதமானவள், நான் ஒருத்தரை கூட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன், இல்லை குறிப்பிட்ட ஆளை கூட மட்டும் தான் சேவைப்படுவேன், அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன், அவசியத்துக்காக மட்டும்தான் நான் என் உடம்பை ஷேர் பண்ணி பண்ணோம் வாழலாம். இல்லை எனக்கு தாகமாக இருக்குது அதனால் ஷேர் பண்ணி பண்ணோம் வாழலாம். அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கிற சேர்க்கையில் எப்போ புனிதமானது அப்படின்னா, ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ தேவைந்தால் சேரலாம், தேவைந்தால் சேரலாம். ஆணுக்கோ பெண்ணுக்கோ வேறொரு தேவைக்காகவும் இதை சேரலாம். வேறொரு தேவைக்காக உடலுறவு வச்சுக்கிறது அல்பம், சுய தேவைக்காக வச்சுக்கிறது அற்புதம். அப்போது ஒரே செயல்தான். அற்புதம் அசிங்கம் எங்கே நடக்குது, அற்புதம் அற்பம் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோக்கத்தை கொண்டு மாறுது. அந்த நோக்கத்தை கொண்டதுன்னா அது மாறுது. அப்போது செய்யப்பட்ட நூல்கள் அல்லது செய்யப்பட்ட விஷயங்கள், மதங்கள் எல்லாம் நோக்கம் புனிதமானதுன்னு வச்சுக்கோ. அப்போ அது நான் அந்த நோக்கத்தை நான் என்ன பண்ண அதுலேருந்து எடுக்கணும். ஒரு மதம் எனக்கு புனிதமானதை நோக்கமாக வச்சுருக்குது. அப்படி நான் மதத்தை பற்றி பேசும்போது மத பிரச்சனை வந்துடும் கட்டாயமாக. ஏன் இறக்குமதி செய்யப்பட்ட மதங்களின் நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு நிறுவனரை பெருசாக பேசணும், அவ்வளோதான். இறக்குமதி செய்யப்பட்ட மதத்தில் யார் பெருசு, நிறுவனர்கள் தான் பெருசு. நிறுவனர் தாண்டி நீ சிந்திக்க முடியாது, நிறுவனர்கள் மாதிரி செய்ய முடியாது. நீங்கள் எந்த மதத்துலனா இருங்க, நிறுவன மதங்களில் நிறுவனர் தாண்டி என்ன பண்ண முடியாது. ரெண்டு நிறுவனர்களுக்குள்ளவே கூட சண்டை வந்துடும். நிறுவன மதங்களுக்குள்ள சண்டை வரும். இந்து மதத்துக்கிட்ட வந்து நீங்கள் சண்டை போடும்போது அவன் ஒரு விஷயமே இல்லைன்னு கம்முனே இருப்பான். நிறுவன மதங்கள் இந்து மதத்தை கூட, ஏன் இந்து மதத்துக்குள்ளே இருந்துங்கன்னே எந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாலும், ஏன்னா அது தத்துவம்னு புரிஞ்சுட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறான். வைஷ்ணவம் அப்படின்னா அது என்ன, சைவம் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி தத்துவமாக புரிஞ்சுட்டுவேன் எங்கே இருக்கிறான், இந்து மதத்திலே இருக்கிறான், மேக்கப் பண்ணுங்கிறான். ஒருத்தர் இலங்கை ஜபராஜின்னு ஒருத்தர் அவர் அழகாக சொல்கிறாரு, நான் மதம் கடந்தவன்னே சொல்கிறாரு. எப்படி என்ன பொட்டு வச்சுன்னுக்கிறார். சுகி சிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மத அடையாளங்களோட தான் இருக்கிறாரு, ஆனால் மதம் கடந்தவன்றார். நிறுவன மதத்தில் நீங்கள் அப்படி இருந்து என்ன பண்ண முடியுது, நீங்கள் மதம் கடந்தவன்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு இன்னொரு பேர் கூட வச்சுக்கிறாங்க, அது திடல் தற்குறி அப்படின்லாம் மாதிரிலாம், திடல் தற்குறி அப்படின்லாம் சொல்கிற மாதிரிலாம் கூட கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க அதே மனிதனுக்கு. இதெல்லாம் எங்கே சாத்தியப்படுது, இங்கே மட்டும்தான் இது சாத்தியப்படுது. அப்போது இந்து மதம் புனிதமற்றதெல்லாம் கிடையாது. அற்புதங்களை ஒளி வச்சுக்குது. நீங்கள் அந்த கதையில் வெளியேற்று பேசி என்ன பண்ணிடலாம். ஆனால் அதை இந்து மதத்திலே சில பேர் எதிர்க்கணும் இருப்பான். நான் அழகாக சொன்னேன், திருச்சிற்றம்பலம்னா உயர்வுடைய சிறுமையான ஒன்று வெளிப்பட்டுருக்குது, அம்பலப்பட்டுருக்குது. உயர்வுடைய சிறுமை ஒன்று வெளிப்படுத்துது, பார்க்குது, அனுபவிக்குது. அதனால் ஒருத்தர் என்ன சொல்லிப்பாங்க, திருச்சிற்றம்பலம் சொல்லிப்பாங்க. அது வாடாமச்சு போடாமச்சின்னு பேசுகிற மாதிரியோ இல்லை பேசுகிற மாதிரியோ சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி தான் சொன்னாருன்றான். பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், இந்து மதத்துக்குள்ளே ஏற்றத்தாழ்வு உள்ள மனிதர்கள், ஏற்றத்தாழ்வு உள்ள கூட்டங்களை உருவாக்கி வச்சுக்கிறான். அதனால் தாழ்வு நிலையில் ஒருத்தன் பிறந்துட்டான்னு அவனே நம்பி, அவன் உயர்ந்துடக்கூடாதுன்னு அவனே நம்பின்னு பேசிக்கிறான். எப்போவுமே எது சிறந்ததோ அது என்ன தான் பண்ணோம், வாழும். எது வலுத்ததோ அது என்ன பண்ணோம், வாழும். எது புரிந்து கொண்டதோ அது வாழும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. காற்றுக்கு ஒரு வேலியோ கடலுக்கு ஒரு முடியோ என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அற்புதம் எப்போதும் என்ன தான், அற்புதம் தான். அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதை அழிச்சிட்டா கூட அது என்ன தான், அற்புதம் தான். ஜாலம் காட்டிச்சு அந்த குமிழ், அதுக்கப்புறமா அதை ஒன்றும் செய்ய முடியாது. வானவில் அதில் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒன்றும் செய்யாத முடியாது. குமிழ் உணவு வச்சிருக்கலாம், ஆனால் ஜாலம் காட்டுறது என்ன பண்ண முடியாது. பசுவினை பாம்பு என்று சாட்சி சொல்ல முடியும், காம்பிலில் விஷம் என்ன கறக்கவா முடியாது. அப்போ நீங்கள் உங்கள் கூட எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் உங்களை அற்பமாக பேசுகிறீங்களா, பேசுகிறீங்க சதா சர்வகாலமாக உங்களை கூட தொன்னு பேசுகிறீங்க, அது அற்பத்தனமாக தெரியலையா உங்களுக்கு? ஏன் சும்மா பேசிக்கிறீங்க? ஒரு அவுட்புட்டும் கிடையாது, ஒரு விஷயமும் வெளியே வரப்போறதே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலாம் உட்காந்து நான் பேசுகிறீங்க, வண்டி ஓட்டினா பேசுகிறீங்க, நந்தா பேசுகிறீங்க, பெத்தா பேசுகிறீங்க, எப்போ பாரு என்ன பண்ணுறீங்க, தொன்னு யாரை கூட இன்னும் மனம்னு ஒன்று குத்துட்டு என்னன்னு அதில் எழும்ப முடிஞ்ச உடனே
4-5 எண்ணத்தை எழுப்பி ஒன்று மோத விட்டு என்ன பண்ணுகிறீங்க? செய்யலாமா செய்யக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, நடக்கலாமா நடக்கூடாது, நிற்கலாமா நிற்கக்கூடாது, கடைசி வரைக்கும் நிற்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. செய்ய போகிறது வேற ஒன்றும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இங்கேருந்து என்ன பண்ணுது? பேசியே இப்படி பேசியே பொழுதும் போனது. பிறந்ததுலேருந்து பேச எப்போ கற்றுக்கினியோ அன்னிலேருந்து என்ன பண்ணுகிற நீ? சாவர வரைக்கும் தொன்னு பேசுனி. சரியா இந்த பேசுனேன்னு நினைக்கிற? அப்போ உன் பேச்செல்லாம் என்னது? எதுக்குன்னா பயனும் உள்ளதாக இருக்குதா? ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்தியா? நான் இந்த முடிவுக்கெல்லாம் வந்துக்கிறேன், இப்படி நான் பேசினேன், இப்படி முடிவுக்கு வந்தது. சில செயல்களை நீ முடிவுக்கும் வந்துடுற தெரியுமா? உன்னை அறியாமலே செஞ்சுதான் இருக்குதே தவிர நீ கான்சியஸாக செஞ்சுதான் இருக்க. நீ முடிவுக்கு வந்திருப்பல்ல சில விஷயம்லாம். அதெல்லாம் எப்படி வந்திருக்கோன்னா விதி, அதனால இப்படி செஞ்சேன், அது வேறு வழி இல்லை, அப்படி செஞ்சேன்னுவேன். ஆனால் என்ன தான் பண்ணுகிற? பேசின்னா முடிவுக்கு வந்த. எப்போனா உனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சேன்னா, பிரச்சனைன்னு ஏற்பட்டுச்சேன்னா, மிளகா காரமாக இருக்குதுன்னு ஆனால் தான் சாப்பிட்றது பொங்கல்னு தெரியுது. அதர்வைஸ் என்ன கூட தெரியுது இல்லை. என்னவோ இறக்கினுக்கிற மிளகு பட்டு கட்சி உடனே தான் என்ன சாப்பிட்ற ஞாபகம் வருது. அப்போ எப்போல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ அப்போ மட்டும்தான் என்ன பண்ணுறேன்னே. வண்டி ஓட்டி போகிற, எவனோ பீம் போட்டு காமிக்கிறான், இல்லை ஏதோ பிரச்சனை வருது, அப்போ தான் உனக்கு பிரேக் இருக்குது, வண்டி நிற்கிது, வண்டி ஓட்டுறனே தெரியுது. ரோடு காலியாக தான் என்ன தான் பண்ணுகிறேன் நீ மாட்டினே? மறந்துடுற. கார் பைக்கு சைக்கிளில் முதல்ல ஏறி உட்காரும்போது உனக்கு பெரிய அதிசயமாக இருந்தது. சைக்கிள் மட்டும்தான் ஓட்டினேன். கொஞ்ச நாள் ஆன பேர் சைக்கிள் ஓட்டுறது இல்லை. சைக்கிள் ஏறி உட்காந்து காலை ஆட்டினுக்கிற, ஏதோ ஒரு பாட்டு என்னென்னவோ தோணுது. எதனால் இது சாத்தியம் போச்சு? முதல் நீ சைக்கிள் ஓட்டும் போது உன்னால் பாடவோ பேசவோ பண்ணவோ முடியவே இல்லை. பழகிட்ட உடனே அது மாதிரி பேச பழகிட்ட உடனே உன்னால் என்ன பண்ணுறதுன்னா பிரச்சனை தீர்வு சார்ந்து பேசுறது இல்லை, பேசுறதுன்னேங்கிறேன். இது அல்பத்தனமானது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரம் தூங்கினேன்னா மீதி நேரம்லாம் நான் தான் பண்ணுகிறேன், பேசியிருந்தாங்கிறேன். செயல் செய்யும் போது கூட பேசுகிறேன். எதனா செயல் உன்னை கூப்பிட்டு உன்னை கட்டாயப்படுத்திச்சுன்னா தான் அது மேலே அக்கறையாகிறேன். ஷாக் வச்சிருவோன்னு ஒன்று தான் என்ன பண்ணுறேன், நீ டக்குன்னு உஷாராக செய்கிற. ஸ்லிப் ஆகிடும் போது தான் என்ன பண்ணுற, உஷாராகிற. அதுலேயும் உனக்கு அக்கறை இல்லைன்னா உடச்சிட்டும் வந்துடுறேன். தப்பானாலும் பரவாயில்லன்ற மாதிரியே ஆணவமாக வர செயல்படுற. ஈஸி ஆயிடுச்சின்னு சொன்னால் உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுகிற? ரோபோட்டிக் மூமெண்ட்டாக ரோபோட்டிக் கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டு என்ன பண்ணுகிற? பேசத்தில் சீரியஸாக இருக்கிற. சில விஷயத்தை உன்னை ரோபோட்டிக்காக செய்ய முடியும் அப்படின்னு ஆயிடுச்சேன்னா அதுக்கிட்ட அந்த வேலையை போட்டு நீ என்ன பண்ணுகிற? சோறு செய்யறது சமையல் செய்யறதுலாம் ஈஸி ஆயிடுச்சுன்னா காய் வெட்டினே வேறு எதோ யோசிக்கிற. விரலை பட்ட பிறகு கத்தி வெட்டிச்சுன்ற. கவனக்குறைவுன்னே சொல்கிறது இல்லை. நீ கவனக்குறைவுன்னு எதை சொல்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற ஒன்று பேசினதுன்னே சொல்கிறது இல்லை. நான் என்ன பண்ணியிருந்தேன்? காய் வெட்ட மறந்துட்டேன், அதனால தான் கத்தினாச்சு, விரலில் பட்டுச்சு. கடாயில் அப்பளம் பொரியும் போது எண்ணெய் தெளிக்கின்றத மறந்துட்டேன், ஏதோ போட்டு எடுக்கலான்ட்டு என்ன பண்ணுகிறேன்? போட்டு எடுக்கிற, வடை சுடுறேன், இல்லை வண்டி ஓட்டுறேன். எந்த செயல் செஞ்சாலுமே அங்கே ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆனால் தான் நீ செய்கிறன்னே தோணுது. இல்லைனா அப்போ உன் வாழ்க்கை மோசம் நீ என்ன பண்ணுகிற? என்னவோ செஞ்சுனேங்கிற, அது பாட்டு வாங்குற, பணம் எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது கடன் வாங்குறேன்னு உனக்கு தெரிஞ்சால் கூட கடன் தப்புன்னு உனக்கு எப்போ புரியுதுன்னா திருப்பி தராத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் தப்புன்னுது. பெரிய சிக்கலில் வந்து மாட்டி நிற்கிற. அங்கேனாச்சும் என்னால் தர முடியாதுன்னு சொல்கிறான்னா அதுவும் செய்ய மாட்டேன். நல்லவன் நான் அப்படின்னு வர சொல்கிறேன். உன் அற்பத்தனத்தை நீ உணரும் போது கூட நீ என்ன பண்ண மாட்டேன்ற? தெளிவாக மாட்டேன்ற. இதை மேலும் மேலும் என்ன பண்ணே போகிற? வேலை செஞ்சு ஏமாத்தினே போகிற. அப்போனா நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா, ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை, அற்புதமான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? அற்பத்தனமாக பண்ணி வச்சுக்கிறோம். இதில் நீ உன்னை கெட்டது போவோ, எங்கேனா போய் எவனா சொல்கிறதெல்லாம் கேட்டு எதனா புக்கை பச்சு அவன் வந்து உன்னை நேராக கூட நினைக்க பண்ணவனா, நீயே என்ன பண்ண? புக்கை எடுத்து படிப்ப, அதில் இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நீயே ஒத்துப்ப, உன்னை நீயே என்ன பண்ணிப்ப? சிறை பிடிச்சிப்ப, உன்னை அற்பமாக்கிறதுக்கு ஒரு முயற்சியை செய்வ. வாயில் என்ன மந்திரமா, மனசு என்ன எந்திரமா, சாமியிடம் பேசுது புள்ள. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாதுன்னு தெரியுது, கடவுளை கூட பேசுகிறேன்னு சொல்கிறேன். கடவுள் உனக்கு பொருளாதார சிக்கல் தரமாட்டார். தராத கடவுள் கூட ஏன் பேசணும்னு தெரியவே இல்லை. சமாதி சாதி தான் வந்தோன்ற. சமாதினா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சினா அதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி அவர் சாதிச்சாங்களான்னா அதுவும் போய் கேட்கல. அப்படி சாதித்தாலும் என்ன? நான் சும்மா செத்துட்டான்னா, சொல்லிட்டு செத்தாருண்ணா எப்படி இருந்தாலும் என்ன ஆகிடுவேன்? செத்துடுவேன். சொல்லிட்டு சாகிற மாதிரி நான் வாழணுன்னா வாழ்க்கை எப்படி வாழ்ந்துருக்கணும்? உங்ககிட்ட சொல்லிட்டு சாகிற அளவுக்கு நான் வாழணும்னா எப்படி வாழணும்? வாழ்க்கையை சொல்லிட்டு சாகிறவளுக்கு சிறப்பாக இருக்கணும். சனியை காக்க எங்கேயோ வந்து சாக போகிறவனுக்கு சொல்லிட்டு செத்தான்னா சொல்லாமல் செத்தான்னா
நீனும் சீரும் சிறப்பும் பேரும் போகமாக வாழ்ந்த, நீ சொல்லிட்டு நான் எனக்கு என்ன லாபம்? நீயே பிச்சைக்காரன் நாய் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றாதவன். நீ சொல்லிட்டு செத்தான்னா சொல்லாமல் செத்தா எனக்கு என்ன? பேண்ட்டு செத்தான்னா பேண்டாமல் செத்தான்னா இல்லை? விந்து மூத்திரம்லாம் வராமல் நான் சமாதி சாதிச்சான்னா சமாதி சாதிக்கிறேன். வாழும்போது எதுக்கும் உதவாத ஒரு நாய் எப்படி செத்த எனக்கு நான் சொல்லுமா இல்லையா இந்த சமூகம்? சரி, அது உனக்கு திருப்தியாது. அது உன்னால் சாதிக்க முடியும்னா வாழ்க்கையை சாதிக்க மாட்டியா? நீ சொல்லிட்டு சாகிறவளுக்கு விசேஷமானவனா உன்னை கூட வாழ்றவங்களெல்லாம் விசேஷமாக பார்த்தியா? அவங்கள வாழ்கிறதுக்கு என்ன வழி பண்ணியா? அவங்கள சந்தோஷமாக வச்சுருந்தியா? இந்த சமூகத்தை நீ சந்தோஷமாக வச்சுருந்தியா? 4 பேருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தியா? பயனுள்ளாத வாழ்க்கை வாழ்ந்து நீ செத்தன்னா சாவு கட்டின்னா சமாதி சாத்தி என்ன பண்ண போகிற? திரும்ப வர கட்டி போ. உனக்கு தெரியுமா நான் போன வாட்டி எங்கே இருந்தேன்? போன வாட்டி எங்கேயா இருந்த கேட்பியா? கேள்வி உண்டா? ஏன் போன ஜென்மத்தில் சமாதி சாதிக்கல நீ? எந்தமே கோடி கோடி எண்ணிறந்த கோடியே எங்கே? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை வெளியே எங்கே இல்லை? எங்கே இருக்கிற ஜோதியை? எனக்குள்ளே இருக்கிற அற்புதத்தை நான் தேடாமல் அதை அடையாமல் என்னை அவமானப்படுத்தி, நான் இந்த சமூகத்தை அவமானப்படுத்தி, இங்கே வாழ்கிறவங்களெல்லாம் அவமானப்படுத்தி, நானே பெரிய மயிறு நினச்சி மயிரை மட்டும் வளர்த்து என்ன பண்ணேன்? இன்னத்துக்கு சமாதி ஒருத்தன் சமாதி பாக்கி பண்ணிட்டு 12 மணி டைம் கொடுத்துட்டு வந்து கலெக்டர்லாம் வந்து உட்காந்தோன்னே இன்னைக்கு கடவுள் வாய்ப்பு தரலன்னு ஏந்து போயிட்டான். இதை விட கேவலம் உனக்கு வேணுமா? நான் பிட் நோட்டீஸ் எல்லாம் போட்டு நான் சமாதி சார்ன்னு சொல்லி பார்த்தியா? அதை பார்த்த பேர் கூட அது ஏமாறுனா உன்னுடைய அல்பமானத்தனத்தை என்ன பண்ணுறது? இது எவ்வளோ அல்பத்தனமாக இல்லை? ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுற, ஒரு சுவாச பயிற்சி பண்ணுற, உடம்பு ஆரோக்கியமாகுது, பண்ணலாம் தானே? அதானே வாசி யோகம். அப்படித்தானே? அதுக்கு தானே இது. அதுக்கும் சாப்பிடாம சட்டை போடாமல் இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தங்குதா? நல்லா இருக்குது வாசி யோகம்னா என்ன பண்ணு? சாப்பிட்டே பண்ணு, நல்லா வாழ்ந்துக்கினே பண்ணு, கணவன் மனைவியமாக இருந்துன்னு பண்ணு, கொண்டாடினே பண்ணு. என்ன பிரச்சனை? காரில் போ, இல்லை ஹெலிகாப்டரில் போ, ஃப்ளைட்டில் போ, சந்தோஷமாக இரு. என்னடா அவன் பிரச்சனைன்னு கேட்டால் சொல்ல. கலர் துணி இருக்குது, போட மாட்டேன்னா போடாதப்போ. மற்றவங்களெல்லாம் புனிதமானவன்ற உன்னை பார்த்து நாங்கள் கேவலமாக பேசினா தப்புன்ற. 1000 வாய்ப்பு இருக்குது சட்டை போடுறதுக்கு. உனக்கு வெள்ளை சட்டை மட்டும் போட்டு திடீர் நான் உன்னை எப்படி பார்க்குறேன்? நான் பாவம், ஐயோ பாவம்னு பார்க்கணும். அவனை அற்பமாக பார்க்கல, உன்னை அற்பமாக பார்க்குறா. தான் எனக்கு ஆச்சரியமாகுது. பார், உன்னை தூக்கின்னு போகிற அந்த ஆட்டோக்காரரு, இல்லை உன்னை ஏற்றின்னு போகிற அந்த ஆட்டோக்காரர் என்ன சொல்கிறீங்க? டேய் ஆட்டோ, ஏய் ஆட்டோ, மீன்காரி, அப்போ கரோடு அப்படின்றது. கரோடு விற்கிறவரா? கரோடு அவரு. உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது பார். உனக்குள்ளே நீ நேர்மையாகவே பேசுகிற. உனக்கு கொடுத்த வயிறு, உனக்கு குத்த லிவரு, உனக்கு குடித்த வாய், உனக்கு குத்த நாக்கு. எவ்வளோ குடிக்கணும்னு யார் முடிவு பண்ணா? ஒரு நேர்மையானவனா நீன்னு கேட்குறேன். நான் குடிக்க வேணான்னு சொல்லல, எப்படி குடிக்கணும்? சாப்பிட வேணான்னு சொல்கிறேன். அது மான்னு புல் கட்டு தேவையோ இல்லையோ சாப்பிட்ரு. மறுநாள் போய் கக்கா போகிற, உனக்கு கக்கா காட்டுது, சோறுலாம் வெளியே வரும் அப்படி அப்படியே முசா. நிறைய சாப்பிட்றவனுக்கெல்லாம் ஜீரணம் ஆகிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்குன்னு சாப்பிடாம விட்டுறக்கூடாது. இதனால தான் ஏன் நான் சாப்பிட்றது இல்லைன்றக்கூடாது. அப்படியே வரும். கல்யாண வீட்டிலலாம் சோறு சாப்பிட்டு மறுநாள் வந்து பாரு நொதன்னு வரும். ஏன் போட்டு அமுக்குனேன்னா என்ன தான் ஆகிடும்? அது கரைக்காது, ஆசிடாத கரைக்காது, வெளியவும் தள்ளிடும். ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போயிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறோம்? அது தந்துடும். சீதளமாக வந்தது, ஒரு மாதிரி நொதன்னு வந்துடும். அப்போது இதையும் புரிஞ்சிக்கல. அப்போது உடம்பு குட்டியே நீ என்ன பண்ணல? ஒழுக்கமாக இல்லை. பயாலஜிக்கல் உடம்பையும் புரிஞ்சிக்கவே இல்லை. அது எவ்வளோ சாப்பாடு கொடுக்கலாம், எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ கொடுத்தா அதை சந்தோஷமாக வச்சுக்கலான்னு யார் பார்க்கணும்? குடிக்கிறதும் உணவு தான், தப்பு கிடையாது. தேவைப்பட்டால் சீரட் பிடி தப்பு இல்லை. சீரட்டே பிடிச்சின்னுக்கலாமா எப்போ பார்த்தாலும்? யார் முடிவுக்கு வரணும்? சீரட் வானா அத்தியாவசிய பொருள் விட்டுரு, சாராயம் வானா அத்தியாவசிய பொருள் விட்டுரு, சாப்பாடு அத்தியாவசியம் சாப்பிடு. அதில் உன்னால் எவ்வளோ முடியுமோ உன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடு. எவனோ சொன்னான்னு சாப்பிடுவியா? உன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவியா? உன்னை கேட்டுல சாப்பிட்ணும். உன்னை மதிக்கிறேன்னா நீ யார்கிட்ட கேட்கணும் கேள்வியை? நான் என்ன சாப்பிட்ணும், நான் என்ன தூங்கணும், நான் என்ன வேலை செய்யணும்னு யார் கேட்கணும்? என்னெல்லாம் கேட்கணும்? உன்னை கேட்க மாட்டேன்ற. என்னென்னா என்ன வந்து இல்லை, நீ யாரை கேட்கணும்? உன்னை தானே கேட்கணும். உன்னை கேட்கவே இல்லை. உன்னை கேட்குறது சரியானு கேட்டிய நீ ஒரு வாட்டியை நான் செஞ்சால் நீ தெரியாயிடுவேன். எவனோ ஒரு தந்திரங்களை சொல்லி கொடுத்தான், ஏதோ ஒன்று பண்ணினா அப்படி வாழ்ந்துன்னுக்குத்தா வாழ்க்கை. ஏதோ ஒன்றா கற்றுக்க தப்பு இல்லை, எந்த வேலைனா செய்ய தப்பு இல்லை. ஆனால் அது உனக்கு பிடிச்ச வேலையாக மாற்றணும், இல்லை அது பிடிச்ச வேலையாக செய்யணும். 2 சந்தர்ப்பம் இருக்குது. ஒன்று என்ன பண்ணலாம், அது செய்கிற வேலையை எனக்கு பிடிச்சதா மாற்றிக்கலாம், இல்லை என்ன செய்யலாம், எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கலாம். தப்பு கிடையாது. ஒரு டாய்லெட் கழுவு, தப்பு கிடையாது. பணம் கேளு, உன்னை உயர்வு வச்சுக்கோ. நீ தாழ்வு மனப்பான்மையில் ஏன் இருக்கிற? டாய்லெட் கட்டுறது என் வேலை, என் வாழ்க்கை வேறு. நல்ல பேண்ட்டு சட்டெல்லாம் போட்டு போய் கழுவிட்டு வந்து என்ன பண்ணேன்?
உங்களால் க்ளவுஸ்லாம் போட்டு என்ன பண்ணு, கழுவு, சஸ்போர்ட்டில் இறங்கு, உள்ளே போ, வெளியே வா, வேற்றுக்கிறதுக்கு போகிறதுக்கு போடுற துணியெல்லாம் நூலெல்லாம் என்ன பண்ணு, இரும்பெல்லாம் போட்டு நல்லா போடல தானே, கவச விடலாம் வாங்கி. இல்லைன்னா இறங்க மாட்டேன்னே சொல்லு, செய்யாத. உன்னை அவமானப்படுத்துகிற வேலையை ஏன் செய்கிற? மற்றவங்க உன்னை அவமானம் பார்க்குற மாதிரியா செய்கிற? அப்போ அதை கூட எப்படி செய்ய? காஸ்ட்லியாக்கு, சிறப்பாக வாழு, கொண்டாடு, விவசாயம் செய், நெல்லை நீ பண்ணு, நீ விலையை நிர்ணயி. அது அரசு வாங்கல, நீ ஏன் பிச்சைக்காரத்தனமாக செய்கிற? அப்போ உன் நெல் மேலே உனக்கே அக்கறை இல்லை. ஏதோ ஒரு நெல்லை செஞ்சுட்டு ஏதோ ஒரு மருந்தை போட்டு செய்கிற, அப்போ என்ன ஆகும்? அது அப்போ அரசாங்கத்துக்கிட்ட தான் கொடுக்க பார்ப்ப, எடுத்தால் அதை அவிச்சா கெட்டால் போயிடுது. அதனால என்ன பண்ணுறான்? அவனும் விலையை நிர்ணயிக்கிறான். நீ தரமாக வாழ்ந்தியானா, நீ சிறப்பாக வாழ்ந்தியானா, நீ அல்பம்லன்னு வாழ்ந்தியானா, உன்னிலிருந்து வெளியே வரது நாவாக தான் இருக்கும், சிறப்பானதாக தானே இருக்கும். ஏன் சிறப்பாக வாழ மாட்டேன்ற? ஏன் உனக்கு தோண மாட்டேங்குது? ஏன் அப்படின்னா, நீ ஒரு காலம் உன்னை தான் மதிக்கவே இல்லை. வந்தது உனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உன்னை மதிக்கக்கூடாதுன்றதுக்காகவே வேறு மதிப்பு மிகுந்தெல்லாம் உனக்கு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு மனுஷனை காமிச்சு அவன் மதிப்பு மிகுந்தவன்ட்டு, அவனுக்கும் உனக்கும் பயங்கர இடைவெளி. அவனை மாதிரி உன்னால் சட்டப்படாமலாம் தெரிய முடியாது. அதனால் என்ன ஆக மாட்டேன் நீ, அது நமக்கு இல்லை போல். உன்னோட மதிப்பு மிகுந்தவனை காமிச்சு அந்த மாதிரி பணக்காரனாகன்ட்டு ஒன்று ஆவ போராடுற, இல்லைன்னா முடியாதுன்னு நின்றுக்கிறேன். யாரோ ஒருத்தன் பணக்காரன் சந்தர்ப்பத்தினால ஆனானா, இல்லை யார் என்ன பார்த்து ஆனானா? முதல் மனிதன் அவனை பார்த்து அவனே வாழ்ந்தானா, இன்னொருத்தர் பார்த்து வாழ்ந்தானா? ஹரிச்சந்திரன் வேறு யாருன்னா பார்த்துட்டு உண்மை பேசினாரா, அவரை பார்த்துட்டு மற்றவங்களாம் உண்மை பேசிக்கிறாங்களா? யார் யோசிக்கணும்? யார்? நீ தானே முன்னாடி. உன்ன மாதிரி ஒருத்தர் இல்லாத போது இன்னொருத்தர் எப்படி நீ முன்னாடியாக வச்சுக்கிற? உன் குரு எப்படி உனக்கு முன்னாடி ஆக முடியும்? ஒரு குருன்னா வழிகாட்டி. நீ யாருன்னு சொல்கிறவன் குருவா, நானும் யாருன்னு சொல்கிறவன் குருவா? இந்த அல்பத்தனமே உனக்கு புரியலையே. உன்னை நீ ஆகணுமா, இல்லை நீ குரு ஆகணுமா? நீ உன்ன மாதிரி தானே ஆகணும். நீ குருவை விட 100 மடங்கு பெரியவனாக ஆகலாமே. அப்போ உனக்கு என்ன புரியல அப்படின்னா, போதிக்கிறதுனா ஏன் டீச்சர் ஆகக்கூடாதா? பாக்ஸிங் கத்துறவர் யார்? குரு தானே. நீச்சல் கத்துறவர் யார்? இப்போ குரு தானே. பாடத்திட்டங்களை கத்துறவர் யார்? குரு தானே. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுத்து குரு தானே. அது அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நீ எப்படி சொல்ல முடியும்? முடியாது தானே. அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சொல்ல வேணான்னா. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ எப்படி சொல்லாமல் இருக்கலாம்? சொல்லாமல் எல்லா காலேஜில் அங்கே இங்கெல்லாம் லெக்சரெல்லாம் இல்லையா? மருத்துவ படிப்பு எனக்கு தெரியுமா? மருத்துவத்தை பற்றி என்னால் சொல்லித்தர முடியுமா? ஹியூமன் அனாட்டமி நான் சொல்லித்தருவேன்னா, எப்படி ஆப்ரேஷன் பண்ணுன்னு என்னால் சொல்ல முடியுமா? முடியாதே. அப்போ அவர் மட்டமானவரா என்ன? என்ன கேட்டால் டாய்லெட் கழுவுறவரும் டாக்டரும் என்னை விட விசேஷமானவங்க தான். டாக்டர் மட்டும் விசேஷமானவர் இல்லை. என்னால் டாய்லெட் கழுவ முடியாது, அதனால் யார் தான் அவர்? விசேஷமானவர். இதில் இவர் பெரியவர் அவர் சின்னவர்லாம் கிடையாது. 2 பேருமே வேறு வேறு எண்டில் இருக்கிறாங்க. 2 பேருமே என்னால் செய்ய முடியாத வேலையை சரி. இதில் உயர்ந்து தாழ்வுனார் இது என்னால் செய்ய முடியாது, அவ்வளோதான். அப்படி பார்த்தா தானே என் புனிதம் வெளிப்படும். இது அற்பமாகவும் அது அற்புதமாகவும் பார்க்கறதுக்கு குற்றம் இல்லையா? அது கற்றுக்குன்னு அந்த வேலையை செய்து இது கற்றுக்கு என்ன பண்ணுதே? இது இல்லை நான் நாட்டுமே வீடு டாய்லெட் வச்சுதுன்னா என் நிலமன்னா யார் எனக்கு அவசியம்? இமிடியேட்டாக எப்போனா தான் எனக்கு டாக்டர் அவசியம். ஆனால் டெய்லியுமே ஏதோ அடிக்கடிக்கு யாருக்கு முடி வெட்டுறவர் எனக்கு எப்போ அவசியம்? கம்பல்சரி. சலவை தொழிலாளி எனக்கு கம்பல்சரி. இவங்களாம் எனக்கு அவசியமானவங்க. அவர் அத்தியாவசியமானவர். அவசியமானவங்களை மதிக்கணுமா, அத்தியாவசியமானவரை மதிக்கணுமா? நான் அப்போ எது அது அவசியமானதோ அதை அல்பமாக்குறது யாருடைய வேலையாகுது? எங்கள் அம்மா எனக்கு அவசியமானவா? ஏன் என்னை பெற்று வளர்த்து காப்பாற்றிருக்கிறா. 2வது தான் என் மனைவி. அதுக்காக எங்கள் அம்மா பேச்சு நான் கேட்கக்கூடாது. ஆனால் அம்மாவை பார்த்துக்கிட்டே என் வேலை. மனைவியை விட்டுறக்கூடாது, மனைவி பார்க்கறது என் வேலை. 2 பேருக்கும் ஒத்து வரணும், தனித்தனியாக வச்சுட்டு பார்க்கறது என் வேலை. அப்படி தானே? அம்மாவுக்கு சமைக்க முடியலன்னா ஆணவத்தை விட்டு வரணும். ஏன் எனக்கு சமைக்க முடியலன்னு சொல்லி என்ன பண்ணா? ஆணவத்தை விட்டு வரணும். நான் சொல்கிறத தான் நீ சமைக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சொல்கிற மாதிரி தான் சமைக்கணுன்ட்டு காஃபி வேணும்னு கேட்கலாம். இப்படி தான் காஃபி வேணும்னு கேட்க முடியாது. சக்கரை கம்மியாக போடுன்னு சொல்லலாம். காஃபியே நீ போடாதுன்னு சொல்ல முடியாது. பிளாக் காஃபி கொடுன்னு சொல்லலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரி கருப்பாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்? ஃப்ளேவர் கொஞ்சம் ஆளுக்கேற்ற மாதிரி மாறும். நான் சமைக்கலன்னும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்துசைவு கொள்ள வேண்டியது யாரோட வேலை? அம்மாவோட வேலை. ஒத்துசைவு பண்ணலாம் தனியாக செய், இல்லை ஹோட்டலில் வாங்கி தரேன், ஸ்விக்கி இருக்குது, அப்படி தான் பார்க்க முடியும். 2 பேரும் வச்சு சண்டை போடுறத என் வேலை? 2 பேரும் சண்டை போட்டு அதை பார்த்து நிற்கிறதே வேலை? 2 பேரும் சண்டை போட்டு இதில் ஒரு பக்கம் நிற்கிறதா என் வேலை? யார் பக்கம்? மனைவி தான், அம்மா தான், கணவன் தான், அப்பா தான். அப்பா இடத்துல கணவன் இடத்துல அப்பாவும் வர முடியாது. அப்பா உன்னதம் ஒரு மகளுக்கு. ஏன்?
அவர் அப்பா பொண்ணெல்லாம் எப்படி பார்க்கணுமோ பார்ப்பார். ஆனால் கணவனும் உன்னதம் தானே, என் தேவையெல்லாம் சந்திப்பான் தானே. எனக்காகவே அவன் எனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பான், எனக்கு கூட வாழ்வான், நான் சிரிக்க, நான் கொண்டாட, நான் மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு கணவனும் அவசியம்தான். எல்லை மீறி போகும்போது என்னால் காப்பாற்றப்பட முடியாத போது எனக்கு கை ஆண்டவர் ஆகும்போது நான் விழுந்துற நிலையில் என்னை எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் காப்பாற்றுவார். அப்பா எடுத்த கணவனும் கணவன் எடுத்த அப்பாவும் பிடிக்க முடியாது. ஒரு மகளுக்கு ஒரு பெண்ணுக்கு அப்பா வேறு இடம், கணவன் வேறு இடம். அதுக்குன்னு யார் புனிதம் கேள்வி கேட்கும்போதே அசிங்கப்படுத்துகிறேன். அம்மாவா மனைவியா கேள்வி கேட்கும்போது அசிங்கப்பது. ஆணும் பெண்ணும் சமம்லாம் கிடையாது. நல்ல ஆணுக்கு பொம்பளை தான் அழகு, பொம்பளை தான் உயர்வு. ஒரு நல்ல பக்கம் ஆம்பளையாகிறான் ஒருத்தன்னா பொம்பளை அசிங்கப்படுத்துவான், மானியத்தேன்னு தான் சொல்லுவான். என்னை விட நீ கீழடின்னு சொல்கிற ஒரு ஆம்பளையாக இருக்க முடியாது என்னை கேட்டால். ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகுன்னா பொம்பளை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. நல்ல ஆம்பளைக்கு பொம்பளை எப்படி இருப்பா? செம்ம அழகி, பேர் அழகி. நீ இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? பூரா போயில ஆம்பளை தான் நம்ம நிலம என்ன இருக்கோம்? எல்லாம் மீசை வச்சு திஞ்சிருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் பெண் இருந்தால் தான் அழகு, பெண் தேவை. அதனால் நீ தாண்டி ஃபஸ்ட்டு சொன்னோம், அவன் தான் யாரே ஆம்பளை. அதே மாதிரி தான் போக முடியும். நீ தாண்டா ஃபஸ்ட்டு. நீ இல்லைனா நான் எப்படி பிள்ளை பேத்து கொடுத்துருப்பேன்? நீ இல்லை நான் என்ன பண்ணியிருப்பேன்? நீ இல்லாமல் வாழ முடியாது. அப்போது ஆண் சிறந்தவன் சொல்கிற பெண்ணும் பெண் சிறந்தவன் சொல்கிற ஆணும் தான் இங்கே சரி. மற்ற யார் தான் எங்கேயோ டேமேஜ் ஆகிட்டுக்கிறானுங்க. அதனால் என்ன பேசின்னு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரா? இந்த பெண் விடுதலை ஆண் விடுதலை எது பேசிக்கிறாங்க? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போது நான் எனக்குள்ளே பேசணும், தேவையில்லாத பேசக்கூடாது. இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கணும், எவ்வளோ மாதிரி சோசியல் சட்டம் வந்ததுன்ட்டு. இப்போ ஜாதியோ மதமோ ஏழ்மையோ என்கிட்டேருந்து போனோமா சமூகத்துலேருந்து போனோமா? நான் ஒன்றுமா சமூகம் ஒன்றுமா? நான் சரியாகணுமா சமூகம் சரியாகணுமா? மனைவி சரியாகணுமா நான் சரியாகணுமா? கணவன் சரியாகணுமா நான் சரியாகணுமா? எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க அல்பமாக வந்தால் யார் பிரச்சனை? உன்னுடைய ப்ரீசியஸ் டைமை உன் கணவனுக்கு இல்லை இது மனைவிக்கு கொடுத்து வேஸ்ட் ஆக்கினுக்கிற, டென்ஷன் ஆகுற, அவனை யோசித்து சாப்பிடாம போகிற. இது அதுக்காக வந்த இல்லை அவளை நினச்சி சாப்பிடாம போகிற, வாழாமல் போகிற. அதுக்காக வந்த யார் வாழ்க்கை வாழ வந்த நீ? மனைவி எதுக்கு வந்தாங்க? துணைக்கு வந்தாங்க. கணவன் எதுக்கு வந்தார்? துணைக்கு வந்தார். துணைக்கு வந்து ஒரு மெயின் பீஸ் ஆகிட்டு நீ ஏன் சைட் பீஸ் ஆனேன்னு கேட்குறேன். கடவுளுக்கும் உனக்குமான டீலை யார் பிரிச்சுது? உனக்கும் கடவுளுக்குமான ஒரு ஒப்பந்தத்தை யார் தடை செய்ய முடியும்? ஏன் நீயே போய் என்ன பண்ண? அப்போ நீ இன்னும் கேட்கல, உன்னை யாருன்னு கேட்கல, நீங்கள் எப்படி வாழணும்னு யாரும் கேட்கல உனக்கு. இப்போ இங்கே குரு எங்கே தேவைப்படுறாருன்னா இங்கே தான் தேவைப்படுற. நீ ஒரு விசேஷம், நீ ஒரு அற்பமாக்காத, நீ ஒரு உன்னதம், இதெல்லாம் ரகசியம். இந்த மாதிரி ரகசியம்லாம் உங்ககிட்ட வச்சுன்னுக்கிற. இதைத்தான் மற்றவங்களாம் மறைமுகமாக சொல்லிக்கிறாங்க. இந்த புனிதத்தை நீ வச்சு என்ன பண்ண? முன்னேறப்பார். உன்னை நீ கொண்டாடுறதுக்கான வழியை தேடு. பொக்கிஷமாக இது உள்ள வச்சு என்ன பண்ண? வாழு. இப்படி தானே சொல்லி தர முடியும் குரு. அப்போ அதை பாதுகாத்து வாழ வேண்டியது யார்? நீ தான். வாழ முடியலன்னு முடிவுக்கு வந்துட்ட, தப்புன்னு வர முடிவுக்கு வந்துட்ட. என்னெல்லாம் கேட்கணும் இது தப்பியான்னு? நீ கோமா போய் சொல்கிற. பதில கோமா சொல்கிறதுல எப்படி தான் சொல்லுவாங்க? கோமா தான் அன்பா சொல்ல வேண்டியதில்ல. அன்பா சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு சொல்கிற பதில எங்கள் அப்பா செத்துட்டு சிரிச்சு நான் சொல்ல முடியும்? என்ன எப்படி தான் சொல்லணும்? எப்படி தான் சொல்லுவேன்? ஃபோன் எடுத்து விசும்புவேன். என்ன என் அழுதா எனக்கு என்ன புரியும்? அழுத்த கொஞ்சம் எடுத்து தண்ணி குடி. நீ விசும்புறதை பார்த்து ஏதோ தப்புன்னு இருந்துச்சு போல். என்னப்பாச்சு? எதனா இருந்தால் சொல்லு, பேசுனதுனா சொல்லு, கொஞ்சம் நிதானமாக சொல்லுன்னு. இது மாதிரி அப்பா தவறிட்டே இருங்க அப்படின்னு. அப்படி தானே? பணத்தை தரமாட்டேன்றான், ஃபோன் எப்படி பண்ணுவேன்? ஐயா சாமி பணத்துக்கு எப்படி சொல்லுவேன்? ஒருத்தர் எவ்வளோ நல்லா பணத்தை வச்சு அப்படி தானே? கோமா கேட்க வேண்டியது என்ன பண்ணா? எனக்கு உன் மேலே கோமாகுது, நீ என்ன பண்ணல? காலத்தை மதியில் நேரத்துக்கு ஒன்று சரி அப்படி தானே? மனைவி லேட் ஆகிடுச்சு, கணவன் லேட் ஆகிடுச்சுன்னா என்னங்க இன்னும் லேட் ஆகுது, என்ன கதை? தெரியாது தானே ஓட்டிக்குது இல்லைன்ட்டு. ஓட்டிக்குதுன்னா முதல்ல தெரியல என்ன பண்ணிக்கணும்? முதல்ல நீ இன்ஃபர்மேஷன் 2 ஹவர் லேட்டாக வருவேன், வெயிட் பண்ணாத. உனக்காக காத்துன்னு சாப்பிடாமல் இருப்பாவும் பொண்டாட்டினா நீ என்ன பண்ணிட்டு வரணும்? நீ நாடிப்படையாக போனால் போய் கிளப்பு சுற்றிட்டு போக பொண்டாட்டி தெரியாமல் சுற்றுவோன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ தூரம் அன்வன்யமாக இல்லை அது உங்களுக்கு அவசியமே இல்லை, தப்பு கிடையாது. அவங்கவுங்க பண்ண அவங்கவுங்க வாழ்கிறீங்கன்னா. ஆனால் உனக்காக காத்து நிற்கிற மனைவினா என்ன தான் பண்ண? நீ சொல்லணும். சொல்ல முடியாமல் ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு, ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணா? நிறைய பெண்கள் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. அப்புறமா 4 வாட்டி பண்ணி எடுக்கலைன்னா வெறுப்பாயிட்டேன்னா ஒன்றா பண்ணக்கூடாது. அடுத்தது அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நீ சொல்லி நீ தான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாமா, அதனால் நான் சொல்லிடணுமா இல்லையா? அதனால் என்ன பண்ணாது? எதிர்பார்க்காது. இன்னும் எதையுமே என்ன பண்ணணும்? அவனே பேசிடணும். எது வந்தாலும் பேசிட்டான்னா இல்லை
பிரச்சனை முடிஞ்சிச்சு. நமக்கு பேச தெரிந்த மனிதன் தானே நம்மளாம். யார் விலங்குலேயும் நம்ம பேச தெரிந்த உலகம். நம்ம என்ன பண்ண முடியாது, வந்தாலும் கம்யூனிகேஷன் பண்ணி பேசிக்கலாம். ஆனால் எமோஷ்னலாக பேச முடிஞ்சது எப்படி தான் பேச முடியும்? அழுதுன்னு சொல்கிறது அழுதுன்னு, சிரிச்சின்னு சொல்கிறது சிரிச்சின்னு, கோவப்பட்டு சொல்கிறதெல்லாம். குழந்தை ஒன்று பிறந்துச்சிங்க, எங்கள் தங்கச்சி புள்ள பிறந்துச்சு, மச்சானுக்கு புள்ள பிறந்துச்சுன்றதெல்லாம் அழுதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சோகமாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? சோகமான விஷயம் நடந்ததை கூட என்ன ஆவாங்க? கணவன் மணிக்கு பயங்கர சீரியஸாக சண்டே இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு சண்டே அப்புறமா வச்சுக்கலாம், அப்படி தானே, கொஞ்சம் தள்ளி போடுவோம் தானே, வந்து வச்சுக்கலாம். அந்த இடத்துல சண்டை செல்லாது. எவ்வளோ பெரிய கோபமோ. இங்கே நல்லா கவனிங்க, 2 பேர் க்ளோஸாக பேசுறதுக்கு முன்னே அதில் குறை சொல்கிறது ஒரு வேலையை வச்சுக்கலாம். 2 அர்ப்பம் எப்படி பேசுதுன்னு கேட்டேன்னா, இதுக்கும் அதுக்கும் பொதுவாக ஒன்று வச்சு அதை குறை சொல்கிறதுக்கு பேசிடணும். இல்லைன்னா இதுக்கும் அதுக்கும் பொதுவாக ஒன்று வச்சு அது விசேஷமாக இருந்துன்னு பேசிக்கிறான். அது விசேஷமாக இருந்துன்னு பேசினா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒத்துக்கலாம். இது விசேஷமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அர்ப்பம்னு பேசினா என்ன ஆவீங்க? நேரம் என்ன ஆகினுக்குது? யாரோட நேரத்தை யாருக்கு ஒத்துக்கிறீங்க? அப்போ பார்த்துக்கோங்க, நான் அற்பத்தனமாக மாறுறேன். நான் இந்த சமூகத்தில் பிறந்த உடனே வான்மொழி நீர் தெளிவாக இருந்தது, சமூகத்தில் பிறந்த சமூக அடையங்களை ஏற்றுக்கினேன், இதெல்லாம் ஒதிரிட்டு நான் ஒரு புனிதமானவன், அற்புதமானவன். இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டுன்னா என்னை வந்துருட்டுறேன். நீ அல்பமாக வாழ போகிறனாக்கா வராது. என்கிட்ட இல்லை, நீ எங்கன்னா போய் நீ அற்புதம்னு தெரிஞ்சிங்கன்னா சந்தோஷம். நீ சொல்லு, ஐயா அங்கே போனேன், நான் ஒரு அற்புதம் புரிஞ்சினேன்னு சொல்லு. நான் ஒரு குப்பை, என் உடம்பு ஒரு குப்பை, நான் சும்மா வந்தேன் போது எனக்கு வலிக்குது. நீ ஒன்றா குப்பையாக ஒன்று நினைக்கலாம், எனக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு ஜீவனுமே இங்கே என்ன தான் விசேஷந்தான். ஒரு சிக்கன் என்ன வாங்கி வருது செம, அது குப்பையாக என்ன? இந்த உடம்பு குப்பையாக ஏன் ஆச்சுன்னா, இது சக்கையாக எல்லாத்தையும் உறிஞ்சிடும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இது இன்னொன்று உணவாகாது. ஆனால் தன்னைத்தானே தெளிவாக்கி, நாய் தன்னைத்தானே தெளிவாக்கிக்காது. நாய் கண்ணாடி பார்த்துட்டு வேற ஒரு நாயின் கொலிக்கும். நாய் கண்ணாடி பார்த்து என்ன பண்ணோம், வேறு நாயின். சிங்கம் முயல் ஏமாத்திச்சு எட்டிப்பாருன்ட்டு, உள்ள ஒரு பெரிய சிங்கன்னு இது எகிரி உச்சிச்சு. மனுஷன் மாரி காமிச்சா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அது என்னுடைய பிம்பம் அப்படின்னு தெரியும். நீ சமூகத்தில் பிறந்து உன் அடையாளத்தை தொலைச்சி விட்ட வந்தேன்னா என்ன பண்ணலாம்? அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உன் அடையாளத்தை நான் காட்டின பிறகு நீ வெளியே போறியே, உன்னை நான் என்ன பண்ணுறது? இல்லை பாவம், நீ பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேன், எங்கன்னா போ, சந்தோஷமாக இரு. ஆனால் என்ன பண்ணாத, உன்னை அற்பமாக்கிக்காத. உன்னை அற்பமாக்குறதுக்கு நீ அலோவ் பண்ணாத. நீ ஒன்றா அற்பமாக்கிக்கிறது அலோவ் பண்ணிக்கோ. நீ அப்படி அற்பந்தானா இங்கே வராத. நீ உன்னை புனிதனா மட்டும்தான் என்ன பண்ண நீங்கள் வரணும். உன் புனிதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நான் காத்துங்கிறேன். ஏன் புனிதத்தை சொல்கிறதுக்கு காத்துன்னு இல்லை நான். நீ ஒரு விசேஷம், நீ ஒரு அற்புதம், நீ வாழ வந்துக்கிற, நீ நல்லா இருக்க வந்துக்கிற, உன் முகத்தை அழகாக்கிக்கோ, நல்லா சாப்பிடு, கொண்டாட்டமாக இரு, பசி இல்லாத இரு, தேவையில்லாத செய்யாத, இல்லை அல்பத்தனங்களில் மாட்டாத, உனக்குன்னு ஒரு வீடு கட்டு, உனக்குன்னு புள்ள பெற்றுக்கோ, உனக்குன்னு காரு பங்களான்னு வச்சுக்கோ. இந்த உலகம் உனக்கான சந்தர்ப்பங்களை குத்து வச்சுக்குது. இந்த உலகமே உனக்கு தான் கடவுள் குத்து வச்சுக்கிறாரு. நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுகிச்சிக்கோ, எவ்வளோ அது வாய்ப்பு வரைக்கும் வளர்த்துக்கோ, திறமையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளர்த்துக்கோ, எவ்வளோ சிறப்பாக வாழ முடியுமோ அவ்வளோ சிறப்பாக வாழ. இதை விட நான் சொல்ல முடியும், ஒரு மனிதன் அவனை அற்பமாக பார்க்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நீ ஒரு அற்புதம், புரிஞ்சுக்கப்பாரு. அற்புதமான செயல்களை செஞ்சு நீ என்ன இந்து மதத்தில் நிறைய கதைங்களுக்கு உனக்கு புரியல, என்ன பண்ணேன், சில விஷயங்கள்லாம் சில கதைகளை என்ன தான் பண்ணி ஆகணும், நான் ரகசியமாக தான் சொல்லி ஆக வேண்டியதாக இருக்குது. தத்துவமாக இல்லை, உண்மையாகவே இருக்குது. பொம்மையாச்சு படார்னு கீழே வந்து கும்பிடுவேன்னு சொன்னால் என்ன பண்ணுறேன், கும்பிட்டுன்னு இருந்துக்கோ, தப்பு கிடையாது. கடவுள் வேறு தெய்வம் வேறு சொன்னாலும் உனக்கு புரியலன்னா திரும்ப போய் என்ன பண்ணேன் சிக்கு. கடவுள் பேசுவாருன்னு சொல்லிட்டு ஏன்னா உனக்கு குத்தா மாட்டிக்கினே மொழி. கடவுள் பேசுகிறவனா கூட பேசுகிறான்னா நீயே புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் உனக்கு நீயே கொடுத்துக்கோ பாரு. வேறு யாருன்னா உனக்கு என்ன பண்ண முடியாது ஆசீர்வாதம். என்கிட்ட காலில் வருவங்கலாம் அதுக்காகலாம் உள்ள என்கிட்ட ஏதோ ஒரு புனிதத்தை அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அதனால தான் என்ன பண்ணுகிறாங்க விட்றாங்க. காலில் ஊந்துட்டாங்கன்னு நான் அவங்கள எப்படி பார்க்க மாட்டேன், அப்படிலாம் என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் காலில் ஊந்துட்டனால உங்களை யாரையும் நான் என்னவா பார்க்குறதில்ல. நீங்கள் அது புரியுதான்னு பாருங்கள், புரியுனா கூட சொல்லுங்கள். உங்களை எப்படி பார்க்குறதில்ல என்னால் முடியாது. நீங்கள் காலில் ஊந்துட்டீங்கிறதுனால உங்களை நான் என்ன பண்ண முடியாது, கேவலமாலாம் பார்க்க முடியவே முடியாது. அதனால் நீங்கள் தான் என்ன பண்ணுங்கள், உங்கள் புனிதத்தை காலில் வந்து தான் புனிதமானவங்களாம் இல்லை. இந்த வீடியோ கேட்டுருந்தா கூட நீங்கள் யார் தான் புனிதமானவர்கள் தான். எப்போ புரிஞ்சுக்கினீங்கன்னா அப்போது சூனிய வீடியோவை தயவுசெய்து கடவுள் எப்படி இதுன்னு பாருங்கள். தேவைப்பட்ட மட்டும் வாங்க, என்ன பண்ணுறங்க இப்படி தப்பு கிடையாது. ஆனால் சிறப்பாக வாழ்றது உங்கள் வேலை.
கொண்டாட்டமாக வாழ்கிறது உங்கள் வேலை. நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டாட்டமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நல்லா இருக்கலாம். ஸோ வாய்ப்பு நல்லா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எங்கே தான்? மனுஷன் மட்டும்தான் கொடை வச்சுக்க முடியும், மனுஷன் மட்டும்தான் செருப்பு வச்சுக்க முடியும், மனுஷன் மட்டும்தான் சட்டை பேண்ட்டு போட்டுக்க முடியும், மனுஷன் மட்டும்தான் டிசைனாக வாழ முடியும். டிசைனான பொருள்களை கேட்ஜெட்லாம் யாரும் பண்ண முடியும்? மனுஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம விலங்குலேருந்து மாறுபட்டவங்க, உன்னதத்தின் உச்சம், கொண்டாட்டமாக இருங்க. அதிகபட்சமாக கடவுளை உணர முடியும், கடவுளை புரிஞ்சு அனுபவிக்க முடியும். உங்கள் உடலுக்குள்ள நீங்கள் யாருன்றத தெளிவாக புரிஞ்சு உங்களை என்ன பண்ண முடியும்? வழிநடத்திக்க முடியும். நீங்கள் இங்கே கொண்டாட்டமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அதுதான் உங்கள் அற்புதத்தின் உச்சம். எல்லாமே போகலாம். அது நான் உங்களை நல்லா இருக்க சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்க சொல்கிறேன், கொண்டாட்டமாக இருக்க சொல்கிறேன். எது எப்படியோ நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்ல திறமையை காமிச்சு வசதியாக இருக்கிற வழியை வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.